வணக்கம் அன்பு ராகம் நேயர்களே. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்டு அப்படின்னு சொல்றப்போ ஐடி ஃபீல்டில் நிறைய பேர் போயிட்டு அதில் இப்போ ஐடி ஃபீல்டில் வேலை வாய்ப்பெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்றப்போ நிறைய விஷயங்கள் இந்த மாதிரியான படிப்பெல்லாம் நம்ம போய் சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கணும். ஏன்னா நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம படிக்கணுன்றப்ப லாஸ்ட்டாக போய் நிற்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா அந்த வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் தான் போய் நிற்போம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா மறைமுகமாக நம்ம ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறப்போ இந்த நர்சிங் அப்படின்னு சொல்றது எப்பவுமே அதுக்கான அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி நர்சிங் பத்தி பர்டிகுலரா எந்த கல்லூரியில நம்ம படிக்கணும், இல்ல இந்த கல்லூரியில படிச்சா வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும், யார் யாரெல்லாம் இந்த கல்லூரியில படிக்கலாம் அப்படின்னு கைரளி பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட்ல இருந்து ஜெயலட்சுமி மேடம் அவர்கள் வந்துள்ளார். உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம். நானும் நிறைய கேள்விகளை வச்சிருக்கேன், உங்களுக்கு கேட்டு சந்தேகத்தை தெளிவுபடுத்திக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் ஜெயலட்சுமி மேடம் அவர்களை ராகம் தொலைக்காட்சி சார்பாகவும் ராகம் நேயர்கள் சார்பாகவும் அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் மேடம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் மேடம், நீங்க ஊட்டிக்கு வந்துட்டு. ஏன்னா இந்த நர்சிங் அப்படின்னு சொல்றப்ப நிறைய பேருக்கு இந்த ஒரு அவேர்னஸ் ரொம்ப குறைவா இருக்கும். அப்படின்னப்போ நர்சிங் எப்படி போகணும், ஒரு வேலை செக்யூர்டா இருக்குமா, இல்ல ஒரு நல்ல தரமான ஒரு கல்லூரியில் நம்ம சேரலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட் எல்லாம் இருக்கு. இப்ப கைரளி பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் எங்க அமைஞ்சிருக்கு மேடம்? இது பாத்தீங்கன்னா பாப்பநாயக்கபாளையம் சார், காட்டூர் ரோடு, இங்க மெயின்லேயே தான், காந்திபுரம் பஸ் ஸ்டாப் பக்கத்துலயே வந்து உங்களுக்கு சிட்டிக்கு மெயினான இடத்துல தான் இது பண்ணியிருக்கோம். பாத்தீங்கன்னா அதுக்கான அக்கமடேஷன் எல்லாமே அங்க ரெடி பண்ணி டிப்ளமோ கோர்சஸ் நர்சிங் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே மேடம். மேடம் இப்ப நர்சிங் அப்படின்னு சொல்றப்ப வேலை வாய்ப்புகள் வந்துட்டு எப்படி இருக்கும், இல்ல ஒருவேளை இங்க உங்க பாராமெடிக்கல் கைரளி பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட்ல நீங்க படிக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேலை வாய்ப்புகளும் எப்படி இருக்கும் மேடம்? அதெல்லாம் ஜெனரலாவே நர்சிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வேகன்சிஸ் இருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லாருமே வேற வேற கோர்சஸ் எடுத்து படிச்சுட்டு இருக்கனால நர்சிங் அவ்வளோ படிக்க இது பண்றாங்க. நிறைய வேற கோர்சஸ் பாத்தீங்கன்னா இப்போ பிஏ படிக்கிறாங்க, மற்ற எல்லாமே நிறைய எக்ஸ்பென்சிவ் செலவு பண்ணி அவங்க படிச்சாலும் பட் அதுக்கான ஒர்க் அவங்களுக்கு கிடைக்காம தான் கஷ்டப்பட்டு இருக்காங்க. பட் நர்சிங் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது. இது அசிஸ்டன்ட் நர்சிங் கோர்ஸ். உங்களுக்கு அது வந்து நீங்க லிமிட்டடான இதுக்குள்ள படிச்சு பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே வேலை கிடைச்சிரும். மோஸ்ட்லி எல்லா ஊர்லயுமே இப்போ அப் கண்ட்ரிஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்துட்டு ஹோம் நர்சிங் அந்த மாதிரி நர்சிங்க்கு வந்து நிறைய வேகன்சிஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் அவேர்னஸ் அந்த அளவுக்கு இல்ல, நர்சிங் பத்தின அவேர்னஸ் இல்ல. நர்சிங் கோர்ஸ் ஜஸ்ட் லைக் தட் ஹெல்ப் பண்ணாங்க. பட் நர்சிங் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய வேகன்சிஸ் இருக்கு. நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கே ஒரு 4-5 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கான அசிஸ்டன்ட் நர்சிங்ஸ் யாருமே இல்லாத அளவுக்கு தான் இருக்கு. இதை தவிர்த்து நர்சிங் மட்டும் இல்லாம லெபார்டரி, ரேடியாலஜி இந்த மாதிரி கோர்சஸ் இருக்கு. அந்த கோர்சஸ் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா நிறைய, இன்னும் சொல்ல போனா நர்சிங்கை தவிர்த்து அந்த மாதிரி கோர்சஸ்க்கு இன்னும் நிறையவே இது இருந்துட்டு இருக்கு, வேகன்சி இருந்துட்டே இருக்கு, நல்ல பேக்கேஜோட இருக்கு. எல்லா ஹாஸ்பிட்டல்ஸுமே இந்த ஊரு அந்த ஊருன்னு சொல்ல முடியாது, ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட் எல்லா ஊர்லயுமே, இன்னும் அப்ராட் பொறுத்த வரைக்கும் அப் கண்ட்ரிஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா ஊர்லயுமே நல்ல வேகன்சிஸ் இருந்துட்டு தான் சார். ஆமா, நர்சிங் நம்ம எங்க பார்த்தாலும் அந்த வாண்டட், அந்த பேப்பர் எடுத்து பார்த்துட்டு நிறைய வாண்டட் வந்து நர்சிங் ரிலேட்டடா தான் இருக்கும். இப்போ உங்க கல்லூரியில படிக்கிறதுனால வேலை வாய்ப்புகள் வந்துட்டு எந்த மாதிரி இப்போ அப்ராட் கண்ட்ரீஸ்ல வேலை வாய்ப்பு, இப்போ உள்ளூர் அது மாதிரி அரசாங்க வேலைக்கெல்லாம் போக முடியுங்களா? கண்டிப்பா சார், கண்டிப்பா வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் உங்களுக்கு நாங்க ட்ரைனிங்கே பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். கண்டிப்பா 100% உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் உண்டு. எந்த இப்போ அவங்க ட்ரைனிங் போற ஹாஸ்பிட்டல்ஸ்ல அவங்களுக்கு ஜாப் வேணும்னா நாங்க பிளேஸ் பண்ணிடுவோம், இல்லை அதர் ஹாஸ்பிட்டல்ஸ்ல வேணும்னாலும் உங்களுக்கு கொடுத்துரும். நியர்பை வேணுமா எந்த மாதிரி இருக்கு, ஆல்மோஸ்ட் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லயுமே எங்களுக்கு டைப் இருக்கு. எந்த ஹாஸ்பிட்டல்ஸ்ல அவங்களுக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்றாங்களோ அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்ல அவங்க பிளேஸ் பண்ணிடலாம், அவங்களோட ட்ரைனிங்ஸ் பொறுத்து அந்த மாதிரி இருக்கு. ஓகேங்களா? சோ கண்டிப்பா அதெல்லாம் 100% இருக்கு சார். கவர்மெண்ட் இது பொறுத்த வரைக்கும் ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா பிரைவேட் கோர்சஸ் தான், கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணிருக்கதே அதுக்காக தான். இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணிருக்கு. சோ சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் படி இது எல்லாமே பிரைவேட் கோர்சஸ், பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு கண்டிப்பா இருக்க முடியும். பட் அவங்க நார்மல் கிளினிக்ல ஒர்க் பண்ற நர்சிங் பொறுத்த வரைக்கும் இது வந்து டாக்டர் மாதிரி தான். இது வந்து எப்படி சொல்றதுன்னா அவங்களோட ட்ரைனிங் அவங்க கத்துக்கிறாங்க. அந்த கத்துக்கிட்ட விஷயம் எப்பவுமே மறக்காது. அவங்க எந்த இடத்துக்கு போனாலும் ஒர்க் பண்ணலாம். இது இங்கதான் ஒர்க் பண்ணலாம் அங்கதான் ஒர்க் பண்ணலாம், அவங்க வீட்டுல இருந்தே அவங்க ஒர்க் பண்ணலாம். ஹோம் நர்சிங்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து தான் பண்றாங்க. அதனால நர்சிங் பொறுத்த வரைக்கும் இது ஒரு கலை கத்துக்கிறாங்க. அந்த கலையை வந்து அவங்க எந்த இடத்துல வேணா காமிச்சுக்கலாம். இங்க காமிக்கணும் அங்க காமிக்கணும், இந்த ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணணும் அந்த ஹாஸ்பிட்டல். இன்கேஸ் ஏதோ ஒரு வெளியூருக்கு போறாங்க அப்படின்னா வேலை இப்போ எல்லா ஜாபையும் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வேலை கிடைக்கணும்னாலும் அந்த இடத்துக்கு போக முடியும். ஆனா நர்சிங் அப்படி கிடையாது. அவங்க கத்துக்கிட்டதை வச்சு அவங்க அந்த இடத்துல போய் அவங்களே கூட உருவாக்கி அவங்க வேலை செஞ்சுக்கலாம். நர்சிங் எல்லா இடத்துலயுமே இருக்கு. சோ அதனால அதுக்காக வேலைன்ற ஒரு விஷயம் அவங்க பயப்படவே தேவையில்லை. எங்க இன்ஸ்டிடியூஷன்ல படிச்ச வரைக்கும் 100% பிளேஸ்மெண்ட் உண்டு. அவங்களுக்கு எந்த ஹாஸ்பிட்டல்ஸ்ல வேணுமோ, நியர்பை வேணும், பக்கத்துல எங்க வேணுமோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி அங்கேயே நாங்க இது பண்ணி கொடுத்துருவோம். ஃபுட் அண்ட் அக்கமடேஷனும் அங்கேயே ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அதனால ஜாப் பத்தி 100% கேரண்டி கொடுக்குறோம். அவங்களுக்கு தேவையான இடத்துல கண்டிப்பா அது கிடைக்கும். இப்போ அட்மிஷன்ல எப்படி போயிட்டு இருக்குங்க? அட்மிஷன் வந்து இப்போ போயிட்டு இருக்கு சார். ஜனவரி ஸ்டார்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அட்மிஷன் கோர்ஸ் வந்து ஜனவரில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜனவரில இருந்து ஸ்டார்ட் அட்மிஷன் இப்போ நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஊட்டியில வந்து அட்மிஷன் போயிட்டு இருக்கு. அந்த ரைசன் சைன் வந்து காம்ப்ளெக்ஸ்ல வந்துட்டு அட்மிஷன் இப்போ நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதனால அட்மிஷன் போயிட்டு தான் இருக்கு. அது ப்ராப்ளம்
ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க மிஸ் பண்ணிட வேண்டாம். குவாலிஃபிகேஷனே பாத்தீங்கன்னா 10th பாஸ் ஆர் +2 பாஸ் ஆர் ஃபெயிலுங்கிற கிரைட்டீரியா தான் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. நேரடியாக அந்த அட்மிஷன் நீங்க பண்ணிக்கலாம். இப்போ அரேஷ் அண்ட் சயின்ஸ் பில்டிங் உங்களுக்கு தெரியும், அந்த சாந்தி விஜய் பெண்கள் பள்ளிக்கு அப்போ எதிரே இருக்கக்கூடிய அரேஷ் அண்ட் சயின்ஸ் பில்டிங்ல தான் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கு. இப்போ அட்மிஷனும் அங்கே போயிட்டு இருக்கு. கீழே போயிட்டு இருக்கக்கூடிய நம்பர் நீங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி மேல நேரலைக்கு பக்கத்தில் ஒரு நம்பருக்கு பாத்தீங்கன்னா அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்க நேரடியாக கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம். இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஜெயலட்சுமி மேடம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பர்டிகுலரா நர்சிங்கை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க, கைரளி பாராமெடிக்கல் இன்ஸ்டியூட்டை பத்தி. ஏன்னா நர்சிங்ல நம்ம சேரப்ப 100% பிளேஸ்மெண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க. மேடம் இப்போ பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றப்ப அடுத்தது என்னன்னா இப்போ கோயம்புத்தூர் அப்படின்னு நம்ம பார்த்தாலே அந்த செக்யூர்டா இருக்குமா? ஏன்னா பெண்களுக்கு வந்துட்டு அந்த நர்சிங் அப்படின்றப்போ எந்த அளவுக்கு ஒரு செக்யூர்டா இருக்குங்க? கண்டிப்பா செக்யூர்டா தான் சார் இருக்கு. 100% செக்யூர்டான ஒரு பில்டிங் தான். ஹாஸ்டல் பாய்ஸ்க்கு தனியா கேர்ள்ஸ்க்கு தனியா ஹாஸ்டல். நம்மளோட கோர்சஸ் பாத்தீங்கன்னா 2 கோர்ஸ் வந்து பாய்ஸ்க்கு, 4 கோர்சஸ் வந்து கேர்ள்ஸ்க்கு கொடுத்துருக்கோம். ஸோ பாய்ஸ்க்கு தனியா ஹாஸ்டல், கேர்ள்ஸ்க்கு ஃபுட் அண்ட் அக்கமடேஷனோட இருக்கு. 24 hours செக்யூரிட்டி சர்வீஸ். கண்டிப்பா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு செக்யூரிட்டிக்கும் சேஃப்டிக்கும் நான் 100% கேரண்டி கொடுப்பேன். என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில போனோம் அப்படின்னா அவங்களோட பேரண்டோட நம்பர் வந்து செக்யூரிட்டி நோட் பண்ணிருப்பாங்க. இவங்க பேரண்ட்டுக்கு கால் பண்ணி உங்க பொண்ணோ பையனோ இந்த டைம்ல வெளில போறாங்கன்றத பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த பேரண்ட் வந்து பொண்ணுகிட்ட பர்டிகுலர் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு செக்யூரிட்டி ஹேண்ட் ஓவர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அனுப்புவாங்க. சோ அதே மாதிரி செக் இன் செக் அவுட் 2 டைமும் அது நடந்துட்டு இருக்கும். செக் இன் அவங்க உள்ள வரும்போதும் சேம் இதே பாலிசியை அவங்க வந்து ஹேண்டில் பண்ணிருக்கோம். சோ அதனால செக்யூரிட்டிக்கு 100% நாங்க வந்து கேரண்டி தர முடியும். ஏன்னா எங்களோட செக்யூரிட்டிஸ் அந்த மாதிரி அந்த நாங்க அக்கமடேஷன் அமைச்சிருக்கோம் அந்த மாதிரி தான் இருக்கு. அவங்க கண்டிப்பா வெளில போகும்போது அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு தான் போவாங்க. திருப்பி உள்ள வரும்போது நான் உள்ள வந்துட்டேன்றதை அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வருவாங்க. அதனால எந்த பிரச்சனையும் இருக்காது சார். கண்டிப்பா அது கேரண்டியா சொல்லுங்க. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு இதா இருக்குது. பேரண்ட்ஸ் வந்து கோயம்புத்தூர்ல அனுப்புறாங்க அப்படின்றப்போ சரி எந்த அளவுக்கு ஒரு செக்யூரிட்டி, ஏன்னா தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் அந்த செக்யூரிட்டிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். அதுவும் அருமையான ஒரு விளக்கம் கொடுத்திருந்தீங்க மேடம். அந்த ஹாஸ்டல் இப்ப தங்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அதெல்லாம் எப்படி இருக்குங்க மேடம்? ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் ஹாஸ்டல்ல இருக்கக்கூடிய ஃபுட் உங்களுக்கு ப்ரிப்பரேஷனான ஃபுட் அங்கே செஞ்சு கொடுக்குற மாதிரி தான் ஃபுட் இது பண்ணிருக்கோம். உங்களுக்கு நார்மல் இந்தியன் ஃபுட் தான் ரெடி பண்ணிருக்காங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி டிஃபன், மார்னிங் டிஃபன், ஆஃப்டர்நூன் லஞ்ச், நைட் டிஃபன் எல்லாமே ரெடி பண்ணிருக்காங்க. அதுல அவங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அது மாதிரி சாப்பிட்டுக்கலாம். அதனால இவ்வளவுதான் லிமிட், அந்த மாதிரி லிமிட் எல்லாம் கிடையவே கிடையாது. ஃபுட்ல கண்டிப்பா ப்ராப்ளம் வராது. அவங்களுக்கே இன்கேஸ் ஃபுட் ஏதாவது இல்லைன்னா சொன்னாங்கன்னா அடுத்த நாள் எங்களால சேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும். கண்டிப்பா அந்த அளவுக்கு தான் எல்லாமே ரெடி பண்ணிருக்கோம். கேரண்டியா எல்லாமே சொல்லலாம். அவங்களுக்கு என்ன டவுட்ஸ் எது இருந்தாலும் அவங்க கால் பண்ணாலும் சரி, நேர்ல வந்து மீட் பண்ணலாம் சரி. அவங்களுக்காக தான் இங்க நாங்க ஊட்டி இது அட்மிஷன் நடந்துட்டு இருக்கோம். அவங்களுக்கு நியர்பை இருக்குன்றதுக்காக அவங்க நேர்லயே வந்தாலும் கண்டிப்பா அவங்களால அதுக்கான கிளாரிபிகேஷன் கண்டிப்பா கொடுக்க முடியும். எல்லா இதுக்குமே சொல்யூஷன் இருக்கு. அவங்க இந்த கோர்சஸ் இல்லாம இல்ல நான் கவர்மெண்ட் தான் படிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சா கூட அதுக்கும் எங்களால வந்து சொல்யூஷன் கொடுக்க முடியும். எல்லாமே இருக்கு. நீங்க நேர்ல வந்து பேசினாங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் எங்களால கொடுக்க முடியும். மேடம் இப்ப நர்சிங் அப்படின்னு சொல்றப்ப அதோட நிறைய பேருக்கு வந்து ஊக்கத்தொகையும் நீங்க கொடுக்கறதா கேள்விப்பட்டாங்க. அது எந்த மாதிரியான ஊக்கத்தொகையெல்லாம் நீங்க கொடுக்குறீங்க? ஊக்கத்தொகை மீன்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் அவங்க முடிச்சுட்டு செகண்ட் இயர்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல ட்ரைனிங் கொடுப்போம் சார். அந்த ட்ரைனிங் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு ஊக்கத்தொகை கிடைக்கும். அந்த ஊக்கத்தொகை பாத்தீங்கன்னா அவங்களோட ட்ரைனிங்ஸ் பொறுத்து வந்துட்டு ஒரு லிமிடெட் அமௌண்ட்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கோம். 3,000 to 6,000 அதுக்கு மேல வரைக்கும் அவங்கள அந்த அதே ஹாஸ்பிட்டல் அந்த 1 year ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க ட்ரைனிங்ல இருப்பாங்க. அந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு அதே ஹாஸ்பிட்டல் அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வேணும்னாலும் பிளேஸ்மெண்ட் பண்ண முடியும் சார். இல்ல வேற ஹாஸ்பிட்டல்ஸ்ல அவங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். அதனால எல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். மேடம் இப்போ அந்த ட்ரைனிங் அப்படின்னு சொல்றப்போ நீங்க சொன்னீங்க ட்ரைனிங் வந்துட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணதான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நர்சிங் இது வந்து டெவலப் பண்ணிக்க முடியும் அப்படின்னு. இப்போ செகண்ட் இயர்ல இருந்து அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரைனிங் அனுப்புறீங்க. அந்த ட்ரைனிங் வந்து எந்த மாதிரியான ட்ரைனிங் அவங்களுக்கு கிடைக்கும் இப்போ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ட்ரைனிங் சார். நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ட்ரைனிங்கே கிடைக்காது. நிறைய நர்சிங் கிளாஸ் பாத்தீங்க அப்படின்னா தேடி மட்டும் சும்மா மக்கப் பண்ண வச்சுட்டு சும்மா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அதை பார்த்து கத்துக்கோங்க அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, பேக்வர்ட் நின்று அவங்க என்ன பண்றாங்கன்றத சும்மா அப்சர்வ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ட்ரைனிங் இருக்காது. அதே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல அப்படி உங்களுக்கு கிடையாது. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் வேலை மட்டும் தான் வாங்குவாங்க. மேபி நீங்க பாத்துக்கலாம். அதே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எப்படி பண்றாங்க, என்ன ட்ரைனிங்ஸ் கொடுக்குறாங்க எல்லாமே கொடுக்குறாங்க. நாங்க டைம் அப் வச்சிருக்கோம் ஹாஸ்பிட்டல்ஸும் உங்களுக்கு நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் நேரடியா போய் இப்போ படிச்சு முடிச்சோன்னே தேரியோட நாங்க விட போறது கிடையாது. நாங்க போய் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற இடத்துலயும் வீக்லி ஒன்ஸ் டு வீக்லி டூன்ஸ் அவங்களை பார்த்து அவங்க கிட்ட கன்வே பண்ணிட்டு தான் இருக்க போறோம். அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் அப்பயே ஷார்ட் அவுட் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும். அதனாலலாம் இஷ்யூஸ் கண்டிப்பா வரவே வராது. அவங்களுக்கு கரெக்டான
அதுக்கான ட்ரைனிங் இருக்கும். அந்த ட்ரைனிங்ல அவங்க ப்ராப்ளம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அது அடுத்த நாளே எங்களால மாற்ற முடியும். அவங்களுக்கு ஏற்ற ஹாஸ்பிட்டல்ஸ்ல அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க முடியும். ஸோ ட்ரைனிங் பத்தி ப்ராப்ளம்ஸ் மேடம், இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸோட மானிட்டரிங் எப்படி இருக்குங்க? இப்போ ஜெனரலா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 30 பேர் 40 பேர் ஜாயின் பண்றாங்கன்னு நர்சிங்க்கு வச்சுட்டாலும் அவங்களோட இண்டிவிஜுவல் மானிட்டரிங் எப்படி இருக்கு? ஸ்டூடெண்ட்ஸ் உங்க சைடு உங்க கல்லூரி இதுல அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க, இல்ல அவங்களுக்கு மேல இனி ஒரு எஜுகேஷன்ஸ் இனி ட்ரைனிங் கொடுத்தா நல்லா வருவாங்க? கண்டிப்பா சார், கண்டிப்பா கொடுக்குறோம். இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா 6 மந்த் தேடி 6 மந்த் இன்டீரியல் ட்ரைனிங் கொடுக்கும். அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டல்ஸ் ட்ரைனிங் போயிட்டு அடுத்து 1 இயர் ஹாஸ்பிட்டல் ட்ரைனிங். இது வந்து ஏன்னா நர்சிங் பொறுத்த வரைக்கும் நர்சிங்கா இருக்கட்டும், டாக்டர் மெடிக்கல் சர்வீஸ் எதுவா இருந்தாலும் சரி, அவங்க படிக்கிறத விட அவங்க ட்ரைனிங்கா தான் அவங்களால நிறைய கத்துக்க முடியும். ஸோ அதனால படிக்கிற லைன்ல இருந்து ட்ரைனிங் தான் நாங்க அதிகமா கொடுத்துட்டு இருக்கோம். அதனால அவங்களுக்கு அந்த படிக்கிற லைன்லயோ இல்லை ட்ரைனிங்லயோ அவங்களால வந்துட்டு அந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணிக்க முடியல, அவங்களால கத்துக்க முடியல அப்படின்னாலும் ஒரு 3 months எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் எடுத்துக்கலாம் அவங்க. அதனால பிரச்சனை இல்லை. நாங்க வந்துட்டு அதுக்கான டீச்சர்ஸ் இருக்காங்க, கண்டிப்பா அது வந்து அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. அதுக்கான ட்ரைனிங்ஸும் அவங்களால கரெக்டா அப்சர்வ் பண்ணி முடிச்சுக்கணும்னா அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 3 months 4 months டைம் எடுத்துட்டு அவங்க அதை கத்துக்கலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே அவங்க அந்த 1 yearல வந்து ட்ரைனிங் முடிக்க முடியல, இன்னும் கொஞ்சம் டைம் வேணும்னாங்கன்னா அடுத்த ஒரு 3 மாசம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதுக்கும் அவங்களுக்கு ஸ்டைஃபன் கிடைக்கும். கண்டிப்பா அதே ஹாஸ்பிட்டல்ஸ்ல உங்களுக்கு இதுவும் ஜாபும் வாங்கி கொடுக்க முடியும். சோ நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க நிகழ்ச்சியில சொன்னீங்க அப்ராட் கண்ட்ரீஸ்ல நிறைய வேலை வாய்ப்புலாம் இருக்கும் அப்படின்னு. இப்போ அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டா இருக்கு நர்ஸை பொறுத்த வரைக்கும். அப்போ அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி டெவலப் பண்றீங்க? கம்யூனிகேஷன்ஸ்க்கு உங்களுக்கு கிளாஸ் இப்போ எடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் டீச்சர்ஸ் இருக்காங்க. அவங்களும் இது முடிச்சுட்டு போயிட்டு கிளாஸ் டைம் பாத்தீங்கன்னா 10 to ஈவினிங் 4 o'clock வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் 1 hour வந்து அவங்களுக்கு கம்யூனிகேஷன் கிளாஸ் இருக்கும் 5 o'clock வரைக்கும். அந்த கம்யூனிகேஷன் கிளாஸ் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்போக்கன் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிராமர்ஸ் தான் டீச் பண்ற மாதிரி இருக்கும். சும்மா கிராமர்ஸ் படிக்க வைக்கிறத விட நாங்க வந்து ஓரியன்டா பேச வைக்கிறோம் அவங்களை. எங்க கூட அவங்க பேசிட்டே இருந்தா மட்டும் தான் அவங்களால இங்கிலீஷ் டெவலப் பண்ண முடியும். இப்ப நம்மளே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பொதுவாகவே தமிழ்நாட்டில் இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பேசதான் அவங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வந்து அதிகம். படிக்கிறனாலயோ போர்ட்ல எழுதி போறனாலயோ எழுதுனாலயோ அவங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் கண்டிப்பா வந்து டெவலப் ஆகாது. அதுக்காக தான் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பீச் பண்றதுதான். மோஸ்ட்லி அதனால 1 hourல வந்து ½ hour வந்து அவங்க ஸ்பீச் தான். தப்பா பேச கத்துக்கிட்டது தான் கரெக்டா கத்துப்பாங்க. ஏன் அப்படின்னா நாளைக்கு அவங்க அப்ராட் போறாங்க இல்ல வெளி ஸ்டேட் தமிழ்நாட்டை விட்டுட்டு வெளியில போறாங்க அப்படின்னா ஹிந்தியை விட அவங்க இங்கிலீஷ் வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா எந்த இடத்துக்கு போனாலும் அவங்களால வந்து ஷைன் பண்ணிக்க முடியும். சோ அதுக்காக கொடுத்திருக்கிறதுனாலதான் அந்த கோர்ஸ். அதனால இங்கிலீஷ் கிளாஸும் போயிட்டு தான் இருக்கு. ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட் சொல்லுது. இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சிட்டாலும் இந்தியால எங்க வேணாலும் வேலை கிடைச்சிடும். கண்டிப்பா நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு அனுபவம் இருக்கு, எனக்கும் இருக்கு. கண்டிப்பா இங்கிலீஷ்ன்றது ரொம்ப ரொம்ப மஸ்ட். நம்ம கண்ட்ரின்னு கிடையாது, எந்த கண்ட்ரிக்கு போனாலும் இங்கிலீஷை வச்சு அவங்களால வந்துட்டு ஷைன் பண்ணிக்க முடியும். சோ அதனால இங்கிலீஷ் கிளாஸ் இருக்கு. அதுல இங்கிலீஷ் கிளாஸ் சொல்லி கொடுத்துரும். இங்கிலீஷ் கிளாஸ் வெறும் கிராமரோ எழுதி போட்டு அந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது. அவங்கள பேச வைக்கிறோம். அவங்க என்னென்ன ஃபர்ஸ்ட் அவங்க ஃபுல்லா பேச வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன தப்பு பண்றாங்களோ அதை நாங்க கரெக்ட் பண்றோம். அந்த மாதிரி டீச்சர்ஸ் தான் இருக்காங்க. அதனாலலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு கம்யூனிகேஷன் கிளாஸும் இருக்கு. ஓகே மேடம், நிறைய தெளிவான விளக்கங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த அட்மிஷன்ஸ் வந்து எங்க போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹரைஸ் அண்ட் சயின்ஸ் பில்டிங் சாந்தி விஜய் பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கு எதிரே இருக்கக்கூடிய ஹரைஸ் அண்ட் சயின்ஸ் பில்டிங்ல வந்து ஷைன் பில்டிங்ல தான் வந்துட்டு உங்களோட ஆஃபீஸும் இருக்கு. நேரடியாக போய் அட்மிஷன் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா கைரளி பாராமெடிக்கல் இன்ஸ்டியூட்ல இருந்து என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி மோல்ட் அப் பண்ணி கொண்டு போறாங்க அப்படின்ற விளக்கமும் கொடுத்துட்டு இருக்காங்க. மேடம், இப்போ ஒருவேளை உங்க கல்லூரியில படிக்காம இருந்து என்ன மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க மிஸ் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ்? கண்டிப்பா லைஃப்ல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இதை மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா பிகாமா இருக்கட்டும், என்ன ஒரு கோர்ஸா இருக்கட்டும், பிஇல இருந்து எல்லாமே நான் எடுத்துட்டு இருக்கேன். எடுத்து படிச்சாலும் அவங்க வெளியில வரும்போது ஒரு இந்த மாதிரி ஒரு வாய்ப்போட வெளியில வர முடியாது. கையில ஒரு ஜாபோட கண்டிப்பா வர முடியாது. எல்லா காலேஜ்லயும் பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் வைக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு 5 பேரோ 10 பேர் ஒரு கிளாஸ்க்கு வந்து அதுல போவாங்க. ஆனா இதை பொறுத்த வரைக்கும் நாங்க 100% ஜாப் கேரண்டி தரோம். எங்க காலேஜ் பொறுத்த வரைக்கும் 100% ஜாப் கேரண்டி. அவங்க ஜாபுக்காக தான் நம்ம படிக்கிறது. யாருமே சும்மா வேஸ்டா படிக்கணும்ன்றது கிடையாது. எல்லாருமே ஜாபுக்காக தான் படிக்க, எல்லாருமே ஒர்க்குக்கு போகணுன்றதுதான் எல்லாரோட ஆசை. சோ அதுக்கான ஒரு வாய்ப்பை அவங்க மிஸ் பண்ணிடுவாங்க. அதுதான் மெயின். பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க மிஸ் பண்ணிட்டு தேவையில்லாம 3 years அதோட அவங்க படிக்கிறது வந்துட்டீங்கன்னா 3 years 5 years படிச்சுட்டு இருக்காங்க. இது ஒன்லி 2 years கோர்ஸ் தான். அதுவும் செகண்ட் இயர்ல இருந்து அவங்க கையில கண்டிப்பா ஸ்டைஃபண்ட் வந்துரும். அப்படின்றப்ப அவங்க 1 yearல அவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் 1 year மட்டும் தான் இன்ஸ்டிடியூட்ல படிச்சு 1 year மட்டும் தான் இன்ஸ்டிடியூட். அதுவும் 6 month தேரி இருக்கும், 6 month அவங்க பிராக்டிகல். 1 yearல அடுத்த 1 yearல இருந்து அவங்க ஹாஸ்பிட்டல்ஸ்ல ட்ரைனிங் போயிடுவாங்க. அந்த ட்ரைனிங்கான வந்துட்டு ஸ்டைஃபண்ட் கிடைச்சிடும். ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஃபுட் அண்ட் அக்கமடேஷன் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். நாங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவங்களோட ஸ்டைஃபண்ட் அமௌண்ட் அவங்க கைக்கே போயிடும். ஒரு எஜுகேஷன் அப்படின்னு சொல்றப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டை பர்ஃபெக்டா மோல்ட் பண்ணி கொண்டு போறது வந்துட்டு ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் கையில தான் முடியும். உங்களோட ஃபேக்கல்டிஸ் எப்படி அவங்கள ட்ரெயின் பண்றாங்க?
நல்ல வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு டீச்சர்ஸ் தான் சார் இருக்கும். அதனாலலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு வந்து தான் இப்போ எங்ககிட்ட இருக்காங்க. பார்ட் டைம்ஸ் இருக்காங்க, ஃபுல் டைம் டீச்சர்ஸ் இருக்காங்க. அவங்கள இதெல்லாம் வந்துட்டு நல்ல ஒரு ட்ரைனிங் இருக்கும். ஏற்கனவே நாங்கள் வந்து அவங்கள்ட்ட பேசிட்டு அவங்க ஏற்கனவே தெரிஞ்சவங்க அந்த மாதிரி தான் வந்துட்டு இது பண்ணியிருக்கோம். அதனால வந்துட்டு உங்களுக்கு டீச்சிங் லைன்லயோ இல்லை உங்களுக்கு ட்ரைனிங் லைன்லயோ எந்த விதமான ப்ராப்ளம்ஸும் இருக்காது. அது அவங்க தெளிவாக பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது சார். உங்களுக்கு டீச்சிங் லைன் ட்ரைனிங் லைன்ஸ் எல்லாமே கிளியரா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தேவையோ அதை மட்டும் அவங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. மேடம் உண்மையை இது வந்துட்டு ஒரு டெடிகேஷன் ஒரு பேஷண்டான ஒரு ஜாப் இந்த நர்சிங் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சில பேர் ஃபோர்ஸ் பண்ணி இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க அட்மிஷன் பண்றப்பவே உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்டூடெண்ட் ஃபோர்ஸ் பண்ணி தான் வராங்களா இல்ல ஃபுல் இன்வால்மெண்ட் இன்ட்ரெஸ்டோட வராங்களா அப்படின்னு. இப்போ ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ். ஃபோர்ஸ் பண்ணி வந்தாங்கன்னா அவங்க ஜஸ்ட் ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கிட்டு போற மாதிரி இருக்கும். இன்வால்மெண்டோட வந்தாங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி ஒரு அப்ராட் கண்ட்ரிஸ் அந்த மாதிரி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவங்க எப்படி நீங்க அனலைஸ் பண்ணி அந்த அட்மிஷன்ஸ் ப்ராசஸ் பண்ணுவீங்க? அட்மிஷன் வர்றப்பே நம்மளால அவங்க ஐடென்டிஃபை பண்ண முடியும் சார். அவங்க வந்து இன்ட்ரெஸ்டா இருக்காங்களா அப்படின்ற இன்ட்ரெஸ்டா இருக்கவங்க அவங்க நம்ம கிட்ட क्वेश्चंस ரைஸ் பண்ணுவாங்க. இது எப்படி இருக்கு அது எப்படி இருக்கு என்ன மாதிரி கோர்சஸ் இருக்கு என்ன மாதிரி பண்றீங்க. இப்போ நம்ம பேசிட்டு இருக்க எல்லா क्वेश्चंसமே அவங்க கிட்ட இருந்து எப்படி அகாமடேஷன் பண்றீங்க எந்த ஹாஸ்பிடல்ஸ் ட்ரைனிங் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க ஜஸ்ட் லைக் தட் ஏதோ படிச்சுட்டு போவோம் அப்படின்னு வராங்க. அவங்கனாலயும் மேபி வந்ததுக்கு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் வரலாம். இன்ட்ரெஸ்ட் கொண்டுட்டு வரது மீன்ஸ் எல்லாமே எங்களோட கிளாஸ் மட்டும் தான். கிளாஸ் மீன்ஸ் போராவே இருக்காது. அந்த 6 மந்த்தே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிராக்டிகல் இப்போ வேற கோர்சஸ் எடுத்துக்கிட்ட வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வீக்லி ஒன்ஸ் பிராக்டிகல் இருக்கும், மற்ற ஃபுல்லாவே தேரி அந்த மாதிரி. ஆனா நர்சிங் கோர்ஸ் எங்களோட இன்ஸ்டிடியூஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிராக்டிகல் வைஸ் தேரி அந்த மாதிரி மிக்சடா தான் இருக்கும் உங்களுக்கு. அதனால அவங்களுக்கு போரிங்காவோ இல்ல சப்ஜெக்ட் புரியாமையோ கண்டிப்பா இருக்கு. அப்பே ட்ரைனிங் அப்படியே ட்ரைனிங் மீன்ஸ் அந்த இடத்துல அவங்களுக்கு அவனை வந்துட்டு அவங்களே பண்ண சொல்றது எல்லாமே அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கும். ஸோ அதனால அவங்களுக்கு போரிங்கான சப்ஜெக்டாவோ இல்ல டைம் பாஸுக்காகவோ அந்த மாதிரி எந்த இதுக்கும் யூஸ் பண்ண மாட்டாங்க. கரெக்டா போயிட்டு இருக்கும். அதனால ப்ராப்ளம் இந்த ட்ரைனிங் செஷன் அப்படின்றப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போகணும் அப்படின்றப்ப இப்ப இருக்கக்கூடிய இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் அந்த விஷுவல் கம்யூனிகேஷனோட கொண்டு போகணும். மெடிக்கல் ஃபீல்டு அந்த மாதிரி தான் ஒரு ட்ரெண்டிங் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த மல்டிமீடியா சம்பந்தப்பட்டது விஷுவல் கம்யூனிகேஷன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் சார். விஷுவல் கம்யூனிகேஷன் எல்லாமே போயிட்டு இருக்கு. உங்களுக்கு அந்த ட்ரைனிங்ஸ் லெசன்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு விஷுவல் கம்யூனிகேஷன் வழியா தான் போயிட்டு இருக்கு. ஸ்டூடண்ட்ஸ் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்வால்வ்மென்ட்டோட படிக்கிறாங்க. ஓகே மேடம். நேர்ல இந்த ஸ்டூடண்ட்ஸ் நீங்க கவனிச்சுக்கலாம் 10th மற்றும் +2 பாஸ் ஆர் ஃபெயில் அந்த கிரைட்டீரியா இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் வந்து உடனே அட்மிஷன் நீங்க போட்டுக்கலாம். அட்மிஷன் எங்க நடைபெறுகிறதுன்னு பாத்தீங்கன்னா சாந்தி விஜய் பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு எதிரே இருக்கக்கூடிய அரைஸ் அண்ட் ஷைன் பில்டிங்ல தான் இவங்களோட ஆபீஸ் இருக்குது. இப்போத்துல இருந்து அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா கட்டாயமா வேலை வாய்ப்புகள்லாம் வந்துட்டு தரக்கூடிய ஒரு கோர்சஸ் தான் இவங்க கைரளி பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட்ல சொல்லி தராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேரடியாக நீங்க போனீங்கன்னா நான் கேட்கக்கூடிய ஒரு சில கேள்விகள் தான் கேட்டிருக்கேன். நீங்க நேரடியாக போய் உங்களோட சந்தேகம் பெற்றோரோட போனீங்கன்னா இன்னும் சௌரியமா இருக்கும். நேரடியாக போய் எல்லா சந்தேகங்களும் கேட்டு நீங்க தெளிவுபடுத்திக்கலாம். மேடம் இப்போ நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பாங்க, ஸ்கூல்ஸ்ல எல்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களும் வந்து என்கொயரி பண்ணலாங்களா? ஏன்னா அவங்களோட எக்ஸாம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மார்ச்சுக்கு அப்புறம் அப்படிதான் இருக்க மாதிரி இருக்கும். இப்போ உங்களோட அட்மிஷன் பாத்தீங்கன்னா ஜனவரிலேயே ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நானும் பார்த்திருக்கேன். அவங்க வந்துட்டு இந்த மாதிரி நான் நர்சிங் போகணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு. இப்போ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுவீங்க நீங்க? ஷூர் அவங்க வந்துட்டு இப்போ நம்ம எங்க ஆபீஸ் இருக்கல ஆபீஸ்லயே வந்துட்டு அவங்க என்கொயரி பண்ணிக்கலாம். அவங்களுக்கான என்னென்ன क्वेश्चंस கேக்குறாங்களோ அதுக்கான விளக்கம் கண்டிப்பா தருவோம். என்ன அவங்களுக்கு என்ன தேவை என்ன மாதிரி क्वेश्चंस கேக்குறாங்க பிளஸ் அவங்களுக்கு இப்போ நம்ம பேசுறதை விட அவங்களா வரும்போது நிறைய क्वेश्चंस வரும். ஸ்ட்ரைட்டா வந்தாங்கன்னா அவங்களுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணி கண்டிப்பா எங்களால அவங்களுக்கான விளக்கம் கொடுக்க முடியும். இப்போ அட்மிஷன் போடுறவங்களுக்கு வந்து நாங்க முன்னுரிமை கொடுக்க யார் வந்தாலும் அவங்களுக்கான விளக்கமோ அவங்களுக்கான எக்ஸ்பிளைன் அவங்க என்ன கேக்குறாங்களோ அதை தெளிவா எங்களால கொடுக்க முடியும் சார். லிமிட்டட் சீட்ஸ் இருக்குல்ல இவ்வளவுதான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா வந்துட்டு ஒரு கோர்ஸ்க்கு 40 மெம்பர்ஸ் மினிமம் 20 மேக்ஸிமம் 40 அப்படின்னு தான் இருக்கு. எங்களோட அகாமடேஷன் பொறுத்த வரைக்கும் 2 இன்ஸ்டிடியூஷன். ஒன்னு கைரளி பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் அது வந்துட்டு காட்டு ஸ்ட்ரீட் பாப்பநாயக்கல். இன்னொன்னு பாத்தீங்கன்னா பிரியதர்ஷினி பாராமெடிக்கல் அண்ட் நர்சிங் இன்ஸ்டிடியூஷன் அது வந்துட்டு பாத்தீங்கன்னா குப்பையாபாளையம் அங்க இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா அதுவும் 150 மெம்பர்ஸ் இதுவும் 150 மெம்பர்ஸ். அகாமடேஷன் இவ்வளவுதான் சீட் லிமிட்னா இவ்வளவுதான் லிமிட். கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் 20 வந்து மினிமம் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 40 மெம்பர்ஸ் வரைக்கும். ஏன்னா இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இப்போயே நம்ம ஆரம்பிச்சதுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்துட்டு ஒரு அவேர்னஸாக இருக்கும். அட்லீஸ்ட் நம்ம போய் இந்த நர்சிங்லாம் படிக்கணும் இவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்குதான்ட்டு. மேடம் இதுல ஏஜ் லிமிட் ஏதாவது இருக்குங்களா? இந்த ஏஜ்ல இருந்து இந்த ஏஜ் வரைக்கும் தான் படிக்கணும்? இருக்குது ஏஜ் லிமிட். பிகாஸ் ஏன் இந்த ஏஜ் லிமிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட
அந்த அப்சர்வ் பண்ற இதுவும் மெடிக்கல் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா அப்சர்வ் பண்ணணும். அவங்க சும்மா ஜஸ்ட் லைக் தேடி படிக்கிறோம், தேடி படிச்சுட்டு போட்டு போறோம் அந்த மாதிரி இருக்காது. மெடிக்கல் பார்த்திருப்பீங்க, ஏன்னா நம்ம ஹேண்டில் பண்ண போற விதம் வந்துட்டு ஒரு ஹியூமன். ஸோ அதனால அந்த ஹியூமனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக இருக்கட்டும், அவங்க அப்சர்வ் பண்றதுக்காக இருக்கட்டும். ஸோ கண்டிப்பா ஏஜ் லிமிட் இருக்கு. ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 16 to 32 வரைக்கும் இருக்கு. ஸோ அது வரைக்கும் அவங்க உள்ள இருக்கவங்க வந்துட்டு கண்டிப்பா ஜாயின் பண்ணலாம், படிக்கலாம். 32 வரைக்கும் கண்டிப்பா இருக்கு. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருக்குமே இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த ஏஜ் லிமிட் இந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான். ஏன்னா அவங்க வந்து அப்சர்வ் பண்ணிக்கணும், படிக்கணும், படிக்கிறதுக்கான டைம் இருக்கணும். இந்த ஏஜுக்கு மேல போயிட்டு அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்க வீட்டோட இதெல்லாம் இருக்கும். அந்த டைம்ல வந்து இவங்க இங்கேயும் படிச்சுட்டு அங்கேயும் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். பட் இந்த ஏஜுக்குள்ள இருக்கவங்க பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலா கொண்டு போக முடியும். ஸோ அதுக்காக அந்த ஏஜ் லிமிட். இப்போ மெயில் நர்சிங் இருக்குங்களா மேடம் உங்களுக்கு? நர்சிங் அசிஸ்டன்ட் நர்சிங் கோர்ஸ் இருக்கு. ஓகே ஓகேங்க. ஃபீமேல் மெயில் நர்சிங் நீங்க உங்க? ஆமா, மெயில் நர்சிங். ஓகேங்க. இப்போ மெயில் நர்சிங் அப்படின்றப்போ என்ன மாதிரியான அவங்களுக்கு அவங்க பிராக்டிஸ்லாம் எப்படி இருக்கும் மேடம்? அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரேடியோகிராஃபி அண்ட் லெபார்டரி சார். ரேடியோகிராஃபி ஸ்கேன் எக்ஸ்ரே பண்றது லேப்ல இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி அந்த 2 கோர்சஸும் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஜென்ஸ் தான் அந்த மாதிரி இடத்துக்கு தேவைப்படுவாங்க. நர்சிங்க்குனா இப்போ நார்மல் நர்சிங் அந்த அசிஸ்டன்ட் நர்சிங் பாத்தீங்கன்னா பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேரும் ஹேண்டில் பண்ற மாதிரி. சோ அந்த இடத்துக்கு மேல் வந்து கரெக்டா வர மாட்டாங்க. பட் இந்த 2 கோர்சஸ்க்கு பாத்தீங்கன்னா மேல் கண்டிப்பா ஃபிட் ஆவாங்க. அப்படின்னா இந்த 2 இடத்துக்கும் அவங்களாலதான் கரெக்டா பண்ண முடியும். டைமிங்ல இருந்து சேலரியும் இதுவா இருக்கும். சோ அவங்களால கரெக்டா அந்த 2 கோர்ஸ்க்கு வந்து அவங்க செட் ஆவாங்க சார், மெயின் ஸ்டாஃப்ஸ். மேடம் இப்போ வெளியெல்லாம் பாத்துட்டீங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு எதுக்கு ரொம்ப அதிகமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி? இப்போ நர்ஸுக்கு சொல்லியிருந்தீங்க, நர்ஸுக்குலாம் இருக்குது அப்படின்னு. இப்போ இந்த ரேடியாலஜி படிக்கக்கூடியது, அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் ஜென்ரல் டியூட்டி அசிஸ்டன்ட், இவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த மெயில் அவங்களுக்கு எந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளியே காத்துட்டு இருக்குங்க? வெளியில அதிகமா நர்சிங் பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலயுமே நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு சார். மெயினா இந்த இதுக்கு தான் அப்படின்னு ரொம்ப அதிகமா இருக்கு பாத்தீங்கன்னா லெபார்டரி அண்ட் ரேடியாலஜி அசிஸ்டன்ட் ஜென்ரல் டியூட்டி அசிஸ்டன்ட். இப்போ பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறவங்க வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் டாக்டர் கூட இருப்பாங்க, வார்டில் இருப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அடுத்த மாதிரி இந்த ஜெனரல் டியூட்டி எல்லாமே செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா நர்சிங் கம்மியா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க ரேஞ்ச் வந்து ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸ் படிச்சுட்டு வந்துட்டு அவங்க ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டாக்டர் ஏஜ் தான். அதுக்கு கீழே வந்து அந்த அளவுக்கு ஃபீஸ் பே பண்ணி படிக்க முடியாதவங்களுக்காக தான் இந்த கோர்ஸ். இந்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஈக்குவலான சேலரி, கொஞ்சம் கம்மியா அந்த அளவுக்கு தான் சேலரிஸ் வரும். ரேடியாலஜி அண்ட் லெபார்டரி அதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு அதிகமான வேலை வாய்ப்பு அது 2த்துக்கும் இருக்கும். வேலை வாய்ப்பு இல்லைனாலும் சுயமா அவங்க ஒரு கண்டிப்பா பண்ண முடியும். நான் தான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி என்னன்னா, ஃபர்ஸ்டே சொன்னது மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு கலை மாதிரி தான். அவங்க அதை கத்துக்கிறாங்க. அவங்க என்னைக்கு வேணும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். படிச்சு முடிச்சுட்டு இந்த லிமிட் வரைக்கும் தான் அப்படின்றது கிடையாது. இது ஒரு ட்ரைனிங் முடிச்சுட்டு அவங்க வெளியில போய் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டே இருந்தாலும் அவங்களுக்கு இன்னுமே ட்ரைனிங் எடுத்துட்டே தான் இருப்பாங்க. இன்னும் புது விஷயத்த கத்துட்டு இன்னும் ட்ரைனிங் அதிகமாகிட்டே இருக்கும். அவங்க ஃபியூச்சர்ல எண்ட் ஆஃப் லைஃப் வரைக்குமே அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு இன்கமா சோர்ஸா கண்டிப்பா இருக்கும். அவங்களால எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு சோர்ஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தா மட்டும்தான் அவங்களால பண்ண முடியும்னு கிடையாது. இனி அவங்க அப்ராட் போறாங்கன்னா நாங்க இங்கிலீஷ் கிளாஸ் கொடுக்குறோம். அது கண்டிப்பா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு காமன் இங்கிலீஷ், ஸ்பீக் இங்கிலீஷ் தெரிஞ்சாலே போதும், அவங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் தெரிஞ்சாலே போதும், அவங்களால எந்த ஊருக்கும் போய் அவங்களால சைன் பண்ணிக்க முடியும். சோ அதனால ப்ராப்ளம் இருக்காது. அவங்களுக்கு வந்து நர்சிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கலை, அதை அவங்க கத்துக்கிறாங்க. அது வந்து எந்த இடத்துலயும் லைஃப் எண்ட் வரைக்கும் அவங்களுக்கு வந்து அது கூட வந்து ஹெல்ப் பண்ணும். தெளிவான விளக்கம் கொடுத்துட்டு இருக்கீங்க மேடம். கைரளி பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட்டோட அட்மிஷன்ஸ் வந்துட்டு அரைஸ் அண்ட் சயின்ஸ் பில்டிங், அதாவது சாந்தி விஜய் பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கு எதிரே இருக்கக்கூடிய அரைஸ் அண்ட் சயின்ஸ் பில்டிங்ல தான் இவங்களோட ஆஃபீஸ் இருக்குது. அது அட்மிஷன்ஸும் போயிட்டு இருக்குது மேடம். இப்போ அந்த அட்மிஷன்ஸ் அப்படின்னு சொல்றப்ப என்னென்னலாம் அவங்க அந்த டீட்டெயில்ஸ் கொண்டு வரணும்? அவங்க வந்துட்டு அவங்களோட 10th மார்க் ஷீட் கொண்டு வரணும் சார். இப்போ குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா 10th பாஸ் மேல அவங்க +2 பாஸ் ஆர் ஃபெயில் எது வந்தாலும் ஓகே. அவங்களோட மார்க் ஷீட், அவங்களோட டிசி செராக்ஸ் இது மட்டும் எடுத்துட்டு வந்தா போதும். நார்மல் என்கொயரிக்கு வராங்கன்னா அவங்க எதுவுமே எடுத்துட்டு வராம கூட வந்து என்கொயரி பண்ணிட்டு போகலாம். அட்மிஷனுக்காக வராங்க அப்படின்னா இது ஒரு 2 ஜெராக்ஸ், ஒரு 5 போட்டோஸ் மட்டும் எடுத்துட்டு வரணும் சார். அப்ளிகேஷன் அங்க போட்டுக்கலாம். அப்ளிகேஷன் போட்டுட்டு அவங்க ஜாயினிங் பண்ணிக்கலாம். ஜாயினிங் எப்போ ஜாயினிங் ஆக்சுவலா கிளாஸ் ஸ்டார்ட் பண்றது ஜனவரி 1st வீக்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் சார். இப்போ அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு. ஸ்டூடண்ட்ஸ் வந்து இப்போ மேடம் இப்போ ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி முடிச்சிருப்பாங்க. அப்போ அவங்க சர்டிஃபிகேட் மட்டும் தான் வச்சிருப்பாங்க. அவங்க என்னன்னா சரி இவ்வளவு நாள் கேப் ஆயிடுச்சு, நம்ம படிக்க முடியாது, இதுக்கப்புறம் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஒரு சில மைண்ட் செட்ல இருப்பாங்க. அவங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல? கண்டிப்பா ஷூர். அவங்க ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட் சொல்லும்போது எல்லாமே முடிச்சுட்டு வேலை என்ன பண்ணா அடுத்து போக முடியும் அப்படின்ற ஒரு திங்கிங்ல இருப்பாங்க. இல்ல படிக்க முடியாம பேக்வர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. கண்டிப்பா அவங்களுக்கான ஒரு பெஸ்ட் கோர்ஸ் தான் இது. அவங்களுக்கு
அவங்க மெயினா வந்து படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது. அவங்க கிட்ட அவங்களோட 10th மார்க் ஷீட் 10th பாஸ் பண்ணியிருந்தா போதும் மினிமம், அவங்க எடுத்துட்டு வந்து கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் சார். அவங்களுக்கான பெஸ்டான கோர்ஸ் இது. படிக்க முடியல நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், நம்ம இன்கம் இது பண்ண முடியல அப்படின்ற ஃபீல் பண்ண வேணாம். சில பேர் பாத்தீங்கன்னா 10th தான் படிச்சிருக்கோம், இனிமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. பொதுவா பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் 10th முடிச்சோன்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. கண்டிப்பா அவங்க அப்படி இருந்தாங்க, இன்கேஸ் மேரிடே ஆயிட்டு இருந்தா கூட அவங்க 2 இயர்ஸ் தான், 1 இயர் படிச்சுட்டு இருப்பாங்க, 1 இயர் ட்ரைனிங் போனாங்கனாலும் அவங்களுக்கான சேலரி கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்களுக்கான பெஸ்ட் கோர்ஸ் இது, கண்டிப்பா வந்து படிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க கவனிச்சிருக்கலாம். ஏன்னா ஏறக்குறைய பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த வீட்டுல சும்மா இருந்துட்டு இருப்பாங்க, என்ன அடுத்த ஸ்டேஜ் எங்க போகலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. இல்லை ஒரு நிறைய டிஸ்அட்வான்டேஜ் நீங்க பார்த்துருக்கலாம், இது மாதிரி கோர்சஸ் நம்ம இருக்குது, நம்ம எங்க படிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் எண்ணங்களா இருக்கும். இப்போ 10th சர்டிஃபிகேட் மட்டும் நேரடியாக நீங்க எடுத்துட்டு வந்தீங்கனால மேடம் இருப்பாங்க, அவங்க கிட்ட சந்தேகங்களை கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம். ஸோ இது முடிச்சிருக்கோம், இதுக்கப்புறம் என்னென்ன நர்சிங் கோர்ஸ்லாம் நம்ம என்ன எடுத்து நம்ம படிச்சுக்கலாம், எந்த ஒரு வேலிட் இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம். மேடம் இப்போ அந்த 10th and 12th அப்படின்னு சொல்றீங்க, இப்போ அதே ஒரு 5-6 வருஷம் அவங்க 10th முடிச்சுட்டு சும்மா இருக்காங்க, இல்ல கல்யாணம் ஆயிட்டு வீட்டுல இருக்காங்க மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ அவங்களுக்கு வந்து ரிஃப்ரெஷ்மெண்ட் கோர்சஸ் ஏதாவது இருக்குங்களா ஸ்டார்டிங் ஜாயின் பண்ண உடனே? ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து ஒரு எஜுகேஷன் சைடே வந்துட்டு டோட்டலா விட்டுருப்பாங்க, ஏன்னா எடுத்த உடனே அவங்களுக்கு கோர்ஸ் போடுறதுல ஏதாவது ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் கோர்சஸ் மாதிரி. ரிஃப்ரெஷ்மெண்ட் கோர்ஸ்னு பாத்தீங்கன்னா நம்மளோட அந்த இங்கிலீஷ் கோர்ஸே அவங்களுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் கோர்ஸா இருக்கும். ஸ்டார்டிங் அவங்க ரொம்ப நாள் ஆயிட்டு இருக்கும், அவங்க புக்ஸே பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டு இருக்கும், அவங்க எழுதி ரொம்ப நாள் ஆயிட்டு இருக்கும். அதே நீங்க ஸ்டார்டிங் அந்த இங்கிலீஷ் கோர்ஸ் போனாலே அவங்களுக்கு நார்மல் எழுதுற வைக்கிறதோ புக்ஸை பாக்குறதோ அந்த மாதிரி பழக்கம் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு நம்ம கிட்ட லைப்ரரிஸ் இருக்கு, அவங்க ஃபர்ஸ்ட் போய் லைப்ரரிஸ்ல புக்ஸ் எடுத்து ஸ்டடி பண்ணலாம். அந்த புக்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்க மெடிக்கல் பத்தின புக்ஸ் மட்டும் இல்ல, எல்லா புக்ஸும் இருக்கு. அவங்க எடுத்து அதை ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வேணா அவங்க தேர்ட் கிளாஸ்க்குள்ள வந்துக்கலாம். அதுக்கான அக்கமடேஷனும் நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம், அதனால ப்ராப்ளம் இல்ல. அவங்க எந்த மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இப்ப நேரடியா வந்து அவங்க பேசுறாங்கன்னா அவங்க ஓப்பனா எல்லாத்தையுமே சொல்லுவாங்க, அவங்களுக்கான ப்ராப்ளம்ஸ் என்ன எல்லாமே அவங்க கிளியர் பண்ணிக்கலாம். நேர்ல வந்து பேசினாங்கன்னா அவங்களுக்கு என்ன விதமான ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் எங்களால அதை ஷார்ட் அவுட் பண்ணி கண்டிப்பா கொடுக்க முடியும். ஏன்னா நம்ம பேசுறது வந்து 20 to 30% தான் இருக்கும், பட் அவங்க நேர்ல வரும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்கும். அந்த இஷ்யூஸ் எல்லாமே எங்களால ஷார்ட் அவுட் பண்ண முடியும். அதுக்கான இது எல்லாமே எங்ககிட்ட ரெடியா இருக்கு, அதனால நோ ப்ராப்ளம் சார். மேடம் இந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் எதுல இருக்கும் நர்சிங்கை பொறுத்த வரைக்கும்? தமிழ்ல இங்கிலீஷ் மீடியமா இருக்குங்களா? இங்கிலீஷ் மீடியம் சார். இங்கிலீஷ் மீடியம் ஏன் அப்படின்னா நீங்க கேட்ட மாதிரி தான் இங்கிலீஷ் வந்து மஸ்ட். அதுல தமிழ் மீடியம் படிச்சுட்டு வர பசங்களுக்கும் அதை நான் சொன்னேன், பிராக்டிகலும் இருக்கும் தேரியும் இருக்கும். அந்த டைமே பிராக்டிகல் இருக்கும், அந்த டைமே தேரி இருக்கும். சோ அதனால அவங்களுக்கு புரியாது, சும்மா அப்படியே புக்கை பார்த்துட்டு படிச்சுட்டே போயிட்டு இருந்தா தமிழ் மீடியம் படிச்சுட்டு வர பசங்களுக்கு பாத்தீங்கன்னா அது சுத்தமா புரியவே புரியாது. சோ அந்த இடத்துல பிராக்டிகலா அவங்க அதை பண்ணி காமிக்கும் போது கண்டிப்பா அவங்களுக்கு நல்லா புரியும், நல்லா அப்சர்வ் பண்ணிப்பாங்க. தெரியாதுன்ற டவுட்ஸ் அப்பயே கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு எப்ப கேட்டாலும் அவங்களுக்கான டவுட் கிளியர் பண்றோம், அந்த அளவுக்கு வந்து ஸ்டாஃபுங்க தான் நாங்க இருக்காங்க. ஓகேங்களா, அதனால ப்ராப்ளம் இல்லை. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியா ஸ்டாஃப் இருக்காங்க, அதனால ப்ராப்ளம் கிடையாது. அவங்களுக்கு அப்பயே புரியலன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. ஆனா மீடியம் வந்து இங்கிலீஷ் தான், பிகாஸ் நம்மளோட கம்யூனிகேஷன் நாளைக்கு பெருசாகணும், அவங்க லெவல்ல போயிட்டு நாளைக்கு யார்கிட்ட பேசுறாலும் படிக்கிறதாலும் இங்கிலீஷ். மெடிசன்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே இங்கிலீஷ் ஓரியன்டா தான் இருக்கும். அதோட நேம்ஸ் இருந்து அவங்க நாளைக்கு ஒரு இது எழுதுறாங்க, பிரிஸ்கிரிப்ஷன் எழுதணும்னா கூட அவங்களுக்கு இங்கிலீஷ் ஓரியன்டா இருக்கும். ஸோ இது ஒரு ட்ரைனிங், இங்கிலீஷ்ல இருந்தா மட்டும்தான் அவங்களால அதை வந்து சைன் பண்ணிக்க முடியும். அதுக்காக தமிழ் மீடியம் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை படிக்க முடியாது அப்படின்றது கண்டிப்பா கிடையவே கிடையாது. பிராக்டிகல் ஓரியன்டா தான் இருக்கும். படிச்சு இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா +2 வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சிருப்பாங்க, திடீர்னு கூட்டிட்டு போய் காலேஜ்ல இங்கிலீஷ் மீடியம் போட்டனால பாடத்துக்கு நடத்திட்டு போயிட்டு இருப்பாங்க, செமினார் லெக்சர் ஒண்ணுமே புரியாம இருப்பாங்க, பசங்க முடிச்சிட்டு இருப்பாங்க. பட் எங்க காலேஜ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அந்த ப்ராப்ளம் இருக்காது. அப்படின்றதால தான் அப்பயும் அட் டைம் வந்து பிராக்டிகல், இப்போ ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அப்பயே அவங்களால வந்துட்டு அவங்களுக்கு வந்து பிராக்டிகல் கொடுக்க முடியும். அப்படின்னா தான் அவங்களுக்கு புரியும். அப்படி இல்ல அதை தவிர்த்துட்டு நம்ம இன்னைக்கு லெசன் எடுத்துட்டு நாளைக்கு வந்து பிராக்டிகல் கொடுத்தா முடியாது. அதுக்காக தான் நாங்க அப்பயே பிராக்டிகல் கொடுக்குற மாதிரி தான் கொண்டு வந்திருக்கோம். அதனால அவங்களுக்கு தெளிவாவே புரியும், புரியலட்டே அவங்க டவுட்ஸ் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். மேடம் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அரேஷன் சயின்ஸ் பில்டிங்ல அட்மிஷன் போயிட்டு இருக்கு, சாந்தி விஜய் ஸ்கூலுக்கு நேர் ஆப்போசிட்ல கைரளி பாராமெடிக்கல் இன்ஸ்டியூட் இருக்குது, அங்க போயிட்டு உங்களை சந்தேகங்களா கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம். மேடம் இதுலயும் பார்த்துட்டீங்க, இப்போ அந்த மீடியம் நம்ம பேசிட்டு வரோம் தமிழ் மீடியம் அப்படின்னு, நிறைய பேருக்கு அந்த கான்ஃபிடென்ட் லெவல் வந்து ரொம்ப குறைவா. நம்ம தமிழ் மீடியம் படிச்சிருக்கோம், இல்ல எங்க போனாலும் எல்லாமே ஆங்கிலத்திலேயே இருக்கும், ஒரு ஆங்கிலத்துல நம்ம எழுதுறது பிழையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கரேஜ்ல இது நமக்கு சூட்டபிள் இல்ல அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடியவங்களா இருக்காங்க. சோ அவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அப்படி
கண்டிப்பா இருக்காது சார். ஏன் அப்படின்னா உங்களுக்கு புக்ஸ் ப்ரிப்பேர் பண்றோம்ல, அந்த புக்ஸே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் கலந்து மாதிரி இங்கிலீஷ்ல உங்களுக்கு வேர்ட் புரியாததுக்கு தமிழ்ல கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அவங்களோட நோட்ஸ்ல இருந்து எல்லாமே அந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டாஃப்னு கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு அந்த இஷ்யூஸ் இருக்காது. உங்களுக்கு எக்ஸாம் வந்து இங்கிலீஷ்ல ரைட் பண்ணாலும் தமிழ்ல அவங்க ஈக்குவலா எழுதுற அளவுக்கு கொண்டு வந்திருக்கும். தமிழ் மீன்ஸ் ஃபுல்லாவே தமிழ்ல அவங்க எழுத முடியாது, இங்கிலீஷ்ல எக்ஸாம் எழுதுனா அந்த ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்காது. எங்க நம்ம இங்கிலீஷ்ல எழுதுனா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துரும் அப்படின்னு அவங்க படிக்கும் போது அதுக்கான தமிழ் மீனிங் சொல்லி படிக்கும் போது அவங்களால ஈஸியா அதை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்க முடியும். சோ அதுக்காக தான் கொண்டு வந்திருக்கோம். ஏன் பாத்தீங்கன்னா இப்போ நானே தமிழ் மீடியம் தான் படிச்சு வந்தேன். தமிழ் மீடியம் வந்து நான் இங்கிலீஷ் வெளியில வந்து இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் கத்துக்க கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு. பட் இந்த மாதிரி எனக்கு அந்த டைம்ல அந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் கிடையாது. பட் இப்போ வந்து அந்த கோர்சஸ் எல்லாம் இருக்கும்போது நானே யோசிக்கிறேன், இப்ப இருக்க பசங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு வாய்ப்பு தான் இது. கண்டிப்பா சொல்றேன், நல்ல ஒரு வாய்ப்பு தான். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி கிடைக்கவே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தமிழ் மீடியம் +2 வரைக்கும், காலேஜ் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம். ரொம்பவே எப்படி சொல்றது, கஷ்டப்பட்டு தான் அந்த படிச்சு முடிச்சுட்டு வெளியில வந்தேன். அந்த மாதிரி கஷ்டம் வந்து இவங்களுக்கு யாருக்குமே இருக்காது. ஏன் அப்படின்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழ் கண்டிப்பா இருக்கும். அவங்களுக்கான கரெக்டான விளக்கம் இருக்கும். அது புரியலனாலும் அவங்க கேட்டுக்கு தெரிஞ்சுக்கலாம். சோ தமிழ் மீடியம் படிச்ச பசங்க இதை பத்தி பயப்படவே தேவை கிடையாது. கண்டிப்பா அவங்களால படிக்க முடியும், அவங்களால எழுதவும் முடியும். ஓகே, அது ஒரு கான்ஃபிடென்ட்டா தான் சொல்லிருக்கீங்க. ஏன்னா தமிழ் மீடியம் படிக்கிற ஸ்டூடெண்ட் இப்போ நீங்களே சொன்னீங்க காலேஜ் 12th வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சு அதுக்கப்புறம் ஒரு காலேஜ் படிக்கிறப்போ ரொம்ப டிஃபிகல்ட் இருந்துச்சு, பட் மேனேஜ் பண்ணியாச்சு. பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவங்க பயன்படுத்திக்கலாம் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்ட்டு. மேடம் இப்போ அந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம்ங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கிறதுனால, ஏன்னா இவங்க வந்துட்டு உடனே அந்த தமிழ் மீடியத்துல இருந்து இங்க ஆங்கிலம்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க. சிலபஸ் மெத்தட் எப்படி இருக்கும் மேடம்? இப்போ நீங்க மத்திய அரசோட அங்கீகாரம் பெற்ற ஒரு சர்டிபிகேட்ஸ் தரீங்க, அப்படி இருக்கிறப்போ அது வந்துட்டு நேஷனலைஸ்டு சிலபஸா தான் இருக்குங்களா இல்ல ஸ்டேட் வைஸ்டு சிலபஸ்? கண்டிப்பா சார், நேஷனல் வைஸ் தான். இது வந்து ஸ்டேட்டுக்குள்ள வரவே வராது, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். நான் சொன்னது அப்ராட்ல அப் கண்ட்ரீஸ்ல அவங்க வேலைக்கு போனா நேஷனலைஸ் இருந்தா மட்டும்தான் அவங்களால மேனேஜ் பண்ண முடியும். ஸ்டேட்டுக்குள்ள இருந்தாங்கன்னா அவங்களால கண்டிப்பா இது பண்ண முடியாது. சோ நேஷனல் வைஸா தான் இருக்கும். அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிடுவோம். நர்சிங்ல இருக்க ஆல்மோஸ்ட் எல்லாமே அவங்களுக்கு கவர்ட் ஆயிடும். அவங்களுக்கு முடிகிற வரைக்கும் புரியுற வரைக்கும் தெளிவா அவங்களுக்காக பொறுமையா, அதான் நம்ம ஸ்டார்டிங்ல நீங்க கேட்ட மாதிரி முடியல இந்த டைம் பீரியடுக்குள்ள அவங்களால படிக்க முடியல அப்படின்னாலும் 3 months எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம், 4 months எக்ஸ்ட்ரா எடுத்து அவங்க அந்த டைம்குள்ள அவங்க படிச்சு முடிச்சுக்கலாம். அதுக்கு அவங்களுக்கு தெளிவா கொடுக்கறதுக்காக ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாமே நாங்க ரெடி பண்ணிருக்கோம். அதனால அவங்க வந்து ஃபேர் ஆயிக்க வேணாம், அது எல்லாமே நாங்க ரெடி பண்ணி தான் சார் கொடுத்துருக்கோம். அதனால ப்ராப்ளம் கிடையாது. எக்ஸாம் மெத்தட் எப்படி இருக்கும் மேடம்? எக்ஸாம் மெத்தட் பாத்தீங்கன்னா நார்மல் எக்ஸாம் மெத்தட் தான், டைம் டேபிள் கொடுத்து அந்த மாதிரி தான் சார் எக்ஸாம் மெத்தட். 5 பேப்பர்ஸ் ஒவ்வொரு கோர்சஸ்க்கு பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் பேப்பர்ஸ், டிஃபரெண்ட் எக்ஸாம் மெத்தட் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி தான் டிஃபரெண்டா இருக்கும் கிளாसेस ஓரியன்டட். இந்த இயர் வைஸ்ல எத்தனை ஒரு எக்ஸாம் தான் இருக்குங்களா? இல்ல டோட்டலி பாத்தீங்கன்னா ட்வின்ஸ் தான். நார்மல் நம்ம காலேजेसல இருக்க மாதிரி 2 தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபுல்லா தியரி ஓரியன்டட், அப்புறம் நீங்க அவங்க பிராக்டிகலுக்கு ஏத்த மாதிரி மொத்தம் 4 எக்ஸாம்ஸ் இருக்கும் 2 இயர்ஸ்ல. இப்போ அந்த பிராக்டிகல் அப்படின்றப்போ பிராக்டிகல் எக்ஸாம்ஸ் எப்படி கண்டக்ட் பண்றீங்க? பிராக்டிகல் எக்ஸாம்ஸ் ஃபுல்லாவே இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்ல போறது வச்சு தான் சார். அந்த ஹாஸ்பிடல்ஸ் அந்த மாதிரி ட்ரைனிங்ல ஃபுல்லா 6 month தியரி முடிச்சதுக்கு அப்புறம் 6 month தியரி அவங்க படிக்கும்போது அவங்களுக்கு அப்பயே பிராக்டிகல் இருக்கும். பிராக்டிகல் மீன்ஸ் டெமோ மூலமா இது பண்ணுவாங்க. ஓரியன்டட் அது ஒரிஜினாலிட்டி போய் பண்ண மாட்டாங்க, டெமோ மூலமா பண்ற மாதிரி இருக்கும். அந்த 6 months முடிஞ்சிட்டு அவங்க ஹாஸ்பிடல்ஸ் போகும்போது ஸ்ட்ரெயிட்டாவே அவங்களுக்கு ட்ரைனிங்ஸ் ஃபர்ஸ்ட் அவங்க எடுத்தோன்னே எல்லா வேலையும் செய்யற மாதிரி இருக்காது. ஃபர்ஸ்ட் அவங்க அப்சர்வேஷன் என்ன மாதிரி அப்சர்வ் பண்றாங்க, அந்த 6 months ஃபுல்லாவே அவங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் அப்சர்வேஷன் தான். அப்சர்வேஷனுக்கு அப்புறம் அடுத்த 1 year இருக்கு பாத்தீங்களா, அப்பதான் ஃபுல்லா அவங்க ட்ரைனிங்ல இறங்குவாங்க. போய் அவங்களாவே இண்டிவிஜுவலிட்டியா பண்றது. ஏன் அப்படின்னா மெடிக்கல்ஸ் அந்த நேம்ஸ் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த நேம்ஸ் வந்து அவங்க அப்சர்வ் பண்ணிக்கணும், பண்ணாதான் அவங்களால போயிட்டு அந்த இடத்துல பண்ண முடியும். அதுக்காக அந்த டைம் எடுத்துக்கும். ஸோ அந்த 6 months ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அவங்களோட அப்சர்வேஷன். அடுத்த வருஷம் வந்துட்டு அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைனிங் போவாங்க. அந்த ட்ரைனிங்க்கு ஓரியன்டா தான் அந்த இது இருக்கும், ட்ரைனிங் இது இருக்கும். பேப்பர்ஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் கோர்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா 4 பேப்பர்ஸ் 5 பேப்பர்ஸ் அந்த அளவுக்கு தான் இருக்கும். நிறைய சப்ஜெக்ட் 10 சப்ஜெக்ட் 15 பேப்பர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அந்த அளவுக்கு இருக்கிறது வந்து நாங்க ஒரு 4 பேப்பர்ஸ்ல அவங்களால அவங்க எழுதவும் முடியும். பிராக்டிகலும் அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால ப்ராப்ளம் இல்லை. இப்போ இது ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் அனுப்புறப்போ உங்களோட அப்சர்வேஷன் அங்க எப்படி இருக்கும்னு வீக்லி ஒன்ஸ் இருக்குங்களா இல்ல டெய்லி அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல மந்த்லி ஒன்ஸ் அப்சர்வேஷன் இருக்குங்களா? வீக்லி ஒன்ஸ் இருக்கும் சார், டெய்லிஸும் இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் அவங்களோட இது பாத்தீங்கன்னா கொண்டு போய் இப்போ 6 month வந்து ட்ரைனிங் விடுறோம் அப்படின்னா நாங்க வந்து டெய்லியுமே அதுக்கான தனி இது இருக்காங்க ஹாஸ்பிட்டல்ஸ்ல போயிட்டு அவங்களை பாக்குறதுக்கு. பிளஸ் நானே போய் இருந்தா கூட இண்டிவிஜுவலிட்டியா நான் போய் பாக்குறது எல்லாமே பண்ணுவோம். போய் பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன டிஃபிகல்டிஸ் இருக்கு, இல்ல சில பேருக்கு வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல்
எல்லாமே செட் ஆயிருக்கும். அப்படி இல்ல செட் ஆகலன்றவங்களுக்கு அவங்களுக்கு ஏத்த மாதிரி டிஸ்டன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் கவர் பண்ணிருக்கோம். அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல்ல அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு இடத்துல, ஏன்னா ஒரு வேலையை நம்ம பண்ணணும், ஒரு விஷயத்தையே நம்ம படிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிடிக்கணும், அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும், அதுக்கப்புறம் தான் அவங்க பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை தான் நாங்க ஏற்படுத்தி கொடுப்போம். பிடிக்காத ஒருத்தவங்களை கொண்டு போய் அந்த இடத்துல பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்களாலே புரிஞ்சுக்க முடியாது, பிடிக்கவும் முடியாது. இது வந்து பேரண்ட்ஸ் வந்து கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வந்து இதுல விட முடியாது. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அவங்க வந்து இன்ட்ரெஸ்டோட தான் படிக்க முடியும். இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும்தான், அதுதான் நர்சிங் பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும்தான் அவங்க அப்சர்வ் பண்ணி அதை வந்து பண்ணவும் முடியும். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும்னா அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல அவங்க ஒர்க் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல தான் கண்டிப்பா அவங்க பண்ணுவோம். ஓகேங்க, அவங்களுக்கு அந்த இடத்துல ஏதாவது டிஃபிகல்டிஸ் இருக்கு அப்படின்னா எங்ககிட்ட உடனே சொல்லணும், அவங்க உடனே மாத்தி கொடுத்துடலாம். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இங்க கொண்டு போய் விட்டா பாண்ட் சைன் பண்ணி இந்த ஒன் இயர் ஃபுல்லா இங்க தான் ஒர்க் பண்ணணும், இல்லை 1 வீக் ஃபுல்லா இங்க தான் ஒர்க் பண்ணணும், அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க இடத்துல தான் நாங்கள் விடுவோம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். மேடம், இப்போ ஊட்டியிலேருந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்க அட்மாஸ்பியர் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டாக இருக்குன்னு. அப்போ அந்த இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷம் 18 வருஷம் இங்கேயே இந்த ஊட்டி அட்மாஸ்பியரை பழகிட்டு இப்போ கோயம்புத்தூருக்கு திடீர்னு ஷிஃப்ட் ஆகுறப்போ அவங்களுக்கு டோட்டலான மைண்ட் செட் ஹோம் சிக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மாதிரியான இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியரை எப்படி சேஞ்ச் பண்றீங்க? அட்மாஸ்பியர் அவங்களோட மைண்ட்ல இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களை எப்படி மாத்துறீங்க? அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட், இப்போ பேசிக்காவே நர்சிங்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து அட்மாஸ்பியர் அந்த அளவுக்கு கோயம்புத்தூருக்கும் ஊட்டிக்கும் டிஃபர் ஆகாது, ரொம்ப டிஃபர் ஆகாது. எப்படி சொல்றது, இங்க ஒரு 16 டிகிரினா அங்க ஒரு 24-25 டிகிரிஸ் தான் இருக்கும். அதனால அந்த கிளைமேட் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய சேஞ்சஸ் இருக்காது, ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால அவங்க சிக்காகன்னு சொல்ல முடியாது. இன்ட்ரெஸ்ட் வர வைக்கிறதுக்கு நம்ம படிக்காம விட்டவங்களுக்கு ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் கிளாஸஸ் கொடுத்து அதுக்கப்புறம் தான் படிக்க வைக்கிறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு அங்க பிராக்டிகல் ஓரியன்டா இருக்கனால மோஸ்ட்லி பசங்களுக்கு பாத்தீங்கன்னா, படிக்கிற பசங்களுக்கு நீங்களும் அதை தாண்டி தான் வந்திருப்பீங்க. சும்மா உட்கார வச்சு நம்ம பாடம் எடுத்துட்டே இருந்தானா வச்சு அவங்களுக்கு புரியவே புரியாது, படிக்கவே மாட்டோம், தூங்கிடுவாங்க. பட் நம்மளோட காலேஜ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையவே கிடையாது. பிராக்டிகல் ஓரியன்டா கொண்டு போறதுனால அவங்களுக்கு வந்துட்டு அது இன்ட்ரெஸ்டா தான் இருக்கும். நர்சிங் பொறுத்த இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ்க்கே போனோம்னா நர்சிங்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஆய்வு பார்த்துட்டே இருப்போம். ஸோ அப்படின்றப்ப நம்மளே அதை படிக்கிறோம், நம்மளே நாளைக்கு அதை பண்ண போறோம் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிடும். நம்ம பண்ண போறோம் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும்போது இது எப்படி பண்றோம் அது எப்படி பண்றோம் அடுத்தடுத்த ஸ்டெப் அவங்க கத்துக்கிட்டு போவாங்க. படிச்சுட்டு போறது வேற, கத்துட்டு போறது வேற, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. நர்சிங் பொறுத்த வரைக்கும் அவங்க கத்துக்கிறப்ப இன்ட்ரெஸ்டா தான் கத்துக்கும். ஒரு விஷயத்தை நம்ம கத்துக்கிறோம் அப்படின்றப்ப நம்ம இன்ட்ரெஸ்டா தான் கத்துக்கணும். அதே உட்காந்து படிச்சு மக்கப் பண்ணி வச்சுட்டு இருக்கோம், வாமிட் எடுத்துட்டு இருக்கோம், அதை யாருனாலே பண்ண முடியாது. அதே கத்துட்டு இருக்கோம் அவங்க கண்டிப்பா கத்துக்க முடியும். அதுக்காக அவங்க இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அதனால ப்ராப்ளம் இல்லை. இப்போ இந்த 1 இயர் வந்துட்டு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், ஒரு மோட்டிவேஷன், கிளாஸஸ், அந்த பிராக்டிஸ் செஷன்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் போறப்போ அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய அந்த என்வாயன்மெண்ட்ல டோட்டலா அவங்களுக்கு சேஞ்சா இருக்கும். அந்த மாதிரியான அட்மாஸ்பியர்ல எப்படி என்வாயன்மெண்ட்ல எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறாங்க? அதுதான் சார். இப்போ 6 மந்த் அவங்க தேடி முடிச்சோன்னே இந்த ட்ரைனிங்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லா அப்படியே ஹாஸ்பிட்டல்ல போய் கொடுத்துட மாட்டோம். லிமிட்டட் ஹாஸ்பிட்டல்ஸ் போயிட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு வர மாதிரி தான் இருக்கும். அப்படின்றப்ப அடுத்த வருஷம் அவங்க போறப்ப அது பழக்கப்பட்ட ஒரு இடமா தான் மாறிடும். ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்தோன்னே நீங்க நாளையில இருந்து அங்க போயிடணும் அப்படின்றது கிடையாது சார். அந்த 6 மந்த் பிராக்டிகல் நான் சொன்னேன் பாத்தீங்களா, தேரி ஓரியன்டட் பிராக்டிகல், அது வந்து அவங்க பிராக்டிகல் தேரி அப்படின்னு இருக்கனால நாளைக்கு அந்த 1 இயர் முடிஞ்சு செகண்ட் இயர் அவங்க ஹாஸ்பிட்டல்ஸ் ட்ரைனிங் போகும்போது அவங்களுக்கு அது ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு போயிடும். ஜஸ்ட் லைக் தட் ஹேண்டில் பண்ணிட்டு போயிடலாம். அதனால அவங்க அந்த இடத்துல போயிட்டு ட்ரபிள் ஆவாங்களோ, ஐயோ ஹாஸ்பிட்டல் எப்படி பண்ண போறோம் எது பண்ண போறோம், அந்த அப்சர்வேஷன்ல அவங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு வந்துடும். அப்சர்வேஷன் ஒரு சில பேர் ரொம்ப ஃபாஸ்டா இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அப்பயே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நான் இது பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கவங்களுக்கு இல்ல பேக்வர்டா நின்றுட்டு யோசிக்கிறவங்க கூட அந்த 6 மந்த்ன்றது ஒரு கரெக்டான டைம் அவங்களுக்கு. அதுல அவங்க அப்சர்வ் பண்ணிட்டு 1 இயர்ல வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கண்டிப்பா மேடம் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கேன். அட்மிஷன் போயிட்டு இருக்கு கைரளி பாராமெடிக்கல் இன்ஸ்டியூட்ல இருந்து அரேஸ் அண்ட் சயின்ஸ் பில்டிங் ஆப்போசிட் டு சாந்தி விஜய் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல அரேஸ் அண்ட் சயின்ஸ் பில்டிங் இருக்கு. நேரடியா போயிட்டு அங்க அட்மிஷன் ப்ராசஸும் போயிட்டு இருக்கு. மேடம் இதுல பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த 10th பாஸ்ன்னு ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்கீங்க, அது மாதிரி +2 பாஸ் அண்ட் ஃபெயில்னு வச்சிருக்கீங்க. இப்ப ரெண்டுமே வித்தியாசமா இருக்கு. ஒன்னு 10th வரைக்கும் கேட்டிருக்கீங்க, இன்னொன்னு 12th பாஸ் ஆர் ஃபெயில் கேட்டிருக்கீங்க. இப்ப கோர்சஸ் இதுல வேரியேஷன் இல்ல கிடையவே கிடையாது. ஏன் அப்படி இப்போ 12th பாஸ் ஆர் ஃபெயில் கொடுத்திருக்கோம்னா, இன்கேஸ் சில பேருக்கு வந்து 10th பாஸ்னா 10th மட்டும் தான் முடிச்சிட்டு இருந்திருக்கணும், அந்த மைண்ட் செட் வந்துடக்கூடாது இல்லையா. +2 அவங்க ஃபெயில் ஆயிட்டே இருந்தா கூட அவங்க வந்து படிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அது மென்ஷன் பண்ணிருக்கோம். இதுல வந்து டிஃப்ரெண்ட் கோர்ஸோ இல்ல கோர்ஸ்க்கு இது டிஃப்ரெண்ட், அவங்களுக்கு தனியா எஜுகேஷன் அந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது. மெயினா வந்துட்டு நம்ம வந்து ஸ்கூல்ஸ்ல படிக்க முடியலையே ஃபெயில் ஆயிட்டமே அப்படின்ற ஒரு ரீசனுக்காக அவங்க வந்துட்டு பேக்வர்ட் நின்ற கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த கோர்ஸ். அவங்களுக்கும் ஒரு கோர்ஸ் இருக்கு, அவங்களாலேயும் 1 இயர்ல வந்து கண்டிப்பா சம்பாதிக்க முடியும், அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்க முடியும் அப்படின்றதுக்கான கோர்ஸ் தான் இது. அவங்களால கண்டிப்பா அந்த 1 இயர்ல வந்து அவங்களால சம்பாதிக்க முடியும். மற்ற கோர்ஸ் எந்த கோர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் இப்ப
3 month 6 month கோர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுலலாம் அவங்க சைன் பண்ணவும் முடியாது. கத்துக்கிட்டாலும் இப்போ டைலரிங் எடுத்துக்கோங்க, பியூட்டிஷியன் எடுத்துக்கோங்க, கத்துக்கிட்டாலும் அவங்க சொந்தமா தான் தொழில் வச்சு அதை இது பண்ணிக்க முடியும். இன்னொருத்தவங்கள்ட்ட போய் வேலை செஞ்சாங்கன்னா மிஞ்சி போனா ஒரு மாசத்துக்கு 5,000 to 6,000. பட் நர்சிங் அப்படி கிடையவே கிடையாது. அவங்க மார்னிங் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஈவினிங் வந்துட்டு ஏதாவது ஹெல்ப் மாதிரி பண்ணிட்டு இருந்தா கூட அவங்களுக்கு அதுல வர இன்கமே நிறைய இருக்கும். ஸோ இது வந்து அவங்க ஒரு கலை கத்துக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு பண்ண ட்ரைனிங்காகவும் இருக்கும், அவங்களுக்கான இன்கமும் ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிட்டே இருக்கும். இது இன்கம்காகவோ ஒரு ட்ரைனிங் ரெண்டுமே ஓரியன்டா அவங்க லைஃப் ஃபுல்லா அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் இருந்துட்டே இருக்கும், ஒரு இன்கம் வந்துட்டே இருக்கும். அதனால வந்து மென்ஷன் பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா மெயினா இதுக்குதான் அவங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக 10th முடிச்சுட்டு அவங்க என்ன படிச்சிருந்தாலும் ஓகே அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். 10th பாஸ் பண்ணிருந்தா போதும். ஏன்னா இப்போ நிறைய பேர் அந்த எக்ஸாம் எழுதிட்டு அதுல ஒருவேளை கண்டினியூஸா ஃபெயில் ஆகக்கூடிய அந்த 12th சொல்லக்கூடியது கண்டினியூஸா ஃபெயில் ஆகல ஏதோ ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டு அதுல ஃபெயில் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. இப்போ அவங்க வந்துட்டு 12th ஒருவேளை பாஸ் பண்ணிட்டு இந்த பயாலஜி அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்கக்கூடிய இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ப்ரிஃபரன்ஸ் ஏதாவது இருக்குங்களா? ஸ்பெஷல் ப்ரிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க இவங்களை விட கொஞ்சம் ஃபாஸ்டா இருப்பாங்க. அதுதான் ப்ரிஃபரன்ஸ், அவங்களுக்கே அவங்க ஒரு ப்ரிஃபரன்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க வந்துட்டு இப்போ தேரி கொஞ்சம் கத்துக்க ட்ரபிள் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டாவே கத்துப்பாங்க, அவங்களால ஈஸியா கத்துக்க முடியும். அப்படின்றப்போ போற ஹாஸ்பிட்டல்ஸ்ல நல்லாவே பண்ணுவாங்க. அவங்களோட ட்ரைனிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்களோட இன்கம் இன்னும் கொஞ்சம் இதுவாகும். அதுதான் அவங்களுக்குள்ள டிஃபரன்ஸ் இருக்கும். மேஜர் டிஃபரன்ஸ் எதுவும் பெருசா இருக்காது. அவங்களுக்கான டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இதுதான். ஏன்னா அவங்க ஆல்ரெடி பயாலஜி வேற சயின்ஸ் பத்தி படிச்சிருந்தாங்க, மெடிக்கல் ஓரியன்டா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான அந்த அப்சர்வேஷனும் சரி ஃபாஸ்ட்னஸும் சரி கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். அந்த பேக் சொன்னல நின்று யோசிக்காம ஃப்ரண்ட்ல போயிட்டே இருப்பாங்க. அவங்க போறாங்கன்னா பின்னாடி இருக்கவங்க அவங்க கூட போகதான் செய்வாங்க. அது கரெக்டா இருக்கும், மேனேஜ் பண்ணிடலாம். இப்போ கிளாஸஸ் வந்து ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான கிளாஸஸ் இருக்குங்களா? இல்ல ஒருவேளை இவங்க 12th முடிச்சுட்டு ஒரு குரூப்ல வந்திருக்காங்க, இவங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா போகலாம், இன்னொருத்தவங்க 10th வந்துட்டு பாஸ் பண்ணிருக்காங்க, இவங்களுக்கு ஒரு மாதிரி போகலாம், அப்படிங்கிற மாதிரி கிளாஸஸ் ஏதாவது செப்பரேஷன்ஸ் ஏதாவது இருக்கு? இல்லைங்க சார், அந்த மாதிரி இது கிடையாது. ஏன்னா மெடிக்கல் பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி தான் கொண்டு போய் ஆகணும். இதுல வந்துட்டு ஒரே மாதிரி கொண்டு போகும்போது ஃபாஸ்டா போறவங்க போயிடுவாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் கேட்ட क्वेश्चन மாதிரி அந்த படிக்க முடியாம நிக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவீங்கன்றத அந்த நீங்க சொன்ன 10th முடிச்சிட்டு ஓரளவுக்கு ஸ்லோவா வரவங்களுக்கு அந்த 3 months எக்ஸ்ட்ரா படிச்சுப்பாங்க. அதனால ப்ராப்ளம் இல்ல. ஏன் டிவைட் பண்றது இல்லைன்னா அந்த டிவைட் பண்றப்போ எப்படி சொல்றது, நார்மல் காலேஜ் ஸ்கூல்ஸ்ல இருக்கவங்க மாதிரி தான் இருக்கும். நான் பெரிய ஆள் நீ பெரிய ஆள் அந்த மாதிரி இருந்துட்டு பசங்க கிட்ட அந்த ஒரு இது இருக்கக்கூடாது, எல்லாருமே ஈக்குவலா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது. ஆனா அவங்களுக்குள்ள டிஃபரன்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி +2 முடிச்சிட்டு பயாலஜி குரூப் படிச்சுட்டு வர்றவங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா இருப்பாங்க, எல்லாத்தையும் சீக்கிரமா அப்சர்வ் பண்ணிப்பாங்க. 10th முடிச்சுட்டு வரவங்க கொஞ்சம் ஸ்லோவா வருவாங்க. அதனால அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து நிறைய ஒரு டிஃபரன்ஸ் இருக்காது, ஈக்குவலா தான் போவாங்க. ஹாஸ்பிட்டல்ஸும் அதே மாதிரி தான் இருக்கும். அவங்களோட இதே இப்ப சொல்றீங்க இந்த +2 முடிச்சவங்க வந்து ஃபாஸ்டா இருப்பாங்க. இன்கேஸ் 10th முடிச்சவங்க அவங்களுக்கு ஓவர்டேக் பண்ணிட்டு போகலாம். அது வந்து அதனால இவங்களுக்கு தனி கிளாஸ் அவங்களுக்கு தனி கிளாஸ் கண்டிப்பா பண்ண மாட்டோம். அவங்க ரெண்டு பேருக்குமே எப்படி இருந்தாலும் ஒரே கிளாஸ்ல தான் படிக்க போறாங்க, ஒன்னா தான் வர போறாங்க. ஒன்னா வர்றப்போ யார் வேணா ஃபாஸ்டா வரலாம், யார் வேணா ஸ்லோவா வரலாம். அது அவங்களோட மென்டாலிட்டி தான். அவங்களை புரிஞ்சுட்டு நாங்க கொடுக்குற இது எஜுகேஷன் பொறுத்து. இதுக்காகலாம் நம்ம செப்பரேட் பண்ணி அவங்களை பார்க்க முடியாது. அதுக்காக ஒன்னா தான் கொடுத்துருக்கோம். மேடம், இப்போ அந்த சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்றீங்க, இது சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிபிகேட், அது எந்த அளவுக்கு ஒரு வேலிடான ஒரு சர்டிபிகேட்டா இருக்குங்க? அவங்களுக்கு வந்து லைஃப் டைம் வேலிட் சார். அவங்க வந்துட்டு எந்த வேலைக்கு வேணா அவங்க போகலாம். இப்போ கவர்மெண்ட் ஜாப்ன்றது பாத்தீங்கன்னா எல்லாருமே போய் கவர்மெண்ட் ஜாப் கிட்ட நிக்க கூடாது அப்படின்றதுக்காக கவர்மெண்டே கொடுத்துருக்க ஒரு கோர்ஸ் தான் இது. எல்லாருமே போய் இப்ப என்ன பண்ணுவாங்க, படிச்சு முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும்னு சர்டிபிகேட் வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அப்படி இருக்க வேணாம். இவங்க நாங்க கொடுக்குற ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே அவங்க நல்லபடியா ஒர்க் பண்ணி ட்ரைனிங் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வாங்குற சம்பளத்தை விட அதிகமாவே வாங்கலாம். மார்னிங் ஹாஸ்பிட்டல் முடிச்சுட்டு ஈவினிங் கிளினிக்ல ஒர்க் பண்ணாங்கன்னா அந்த கிளினிக்கு அவங்க தனியா ஒரு சம்பளம் ஏர்ன் பண்ணலாம். சோ அதனால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போகணும், இங்கதான் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மென்டாலிட்டி அவங்க விட்டுருவாங்க. இதுல வந்து ஏர்ன் பண்ற எல்லாருக்கும் வந்துட்டு ஜாப் முடிச்சுட்டு ஒரு இடத்துல ஒர்க் பண்ணணும், நல்ல இன்கம் கிடைக்கணும், நம்ம பேரண்ட்ஸ்க்கு நம்ம திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி இருக்கும். நம்ம இது பண்ணணும், லைஃப்ல அச்சீவ் பண்ணணும் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் ஜாப் தான் அப்படின்னு இருக்கவங்க கூட இதை படிச்சு முடிச்சுட்டு வெளியில போய் ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு அதுவே பெட்டரா தோண ஆரம்பிச்சிடும். அதனால உங்களுக்கு லைஃப் டைம் வந்து அந்த சர்டிபிகேட் யூஸ்ஃபுல்லா தான் சார் இருக்கும். என்னென்ன கோர்சஸ் ப்ரொவைட் பண்றீங்க மேடம்? பாத்தீங்கன்னா மெடிக்கல் நர்சிங் அண்ட் மிட்வைஃப் சார், லெபார்டரி அண்ட் ரேடியாலஜி அண்ட் அசிஸ்டன்ட் நர்சிங் கோர்ஸ். எல்லாமே ஒரு டிப்ளமோ கோர்சஸ் தான் சார். ஓகே மேடம், இப்போ அந்த கோர்சஸ்ல இப்போ டிப்ளமோ இன் மெடிக்கல் ரேடியாலஜி டெக்னாலஜி அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தனி வகுப்புகள் போயிட்டு இருக்கு. ஆமா, எல்லாருமே தனித்தனியா இருக்கும். எல்லாருமே இண்டிவிஜுவல் கிளாஸ் ரூம் சார், இண்டிவிஜுவல் டீச்சர்ஸ் இருக்காங்க, இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் தான். எதுவுமே ஓரியன்டடா இருக்கு.
இருக்கவே இருக்காது. 4 கோர்ஸுமே டிஃப்ரெண்ட் கோர்சஸ், 4த்துக்குமே டிஃப்ரெண்டான ப்ராக்டிகல், 4த்துக்குமே டிஃப்ரெண்ட் தான் சார். ஓகே மேடம், நிறைய தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கீங்க. நேரில் இந்த அட்மிஷன் ப்ராசஸ் எங்க போயிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா, சாந்தி விஜய் ஸ்கூலுக்கு ஆப்போசிட், சாந்தி விஜய் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி இருக்கு பாத்தீங்கன்னா, அதுக்கு ஆப்போசிட்ல அரைஸ் அண்ட் சைன் பில்டிங்ல இவ்வளோ அட்மிஷன் போயிட்டு இருக்கு. கைரளி பேராமெடிக்கல் இன்ஸ்டியூட். ஸோ மேடம் வந்துட்டு தெளிவான விளக்கமும் கொடுத்துருக்காங்க, அவங்க கல்லூரியை பத்தின விஷயங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. மேடம் இன்னொரு டைம் அந்த அட்மிஷன் ப்ராசஸ் மட்டும் இன்னொரு டைம் சொல்லிடுறீங்களா? அட்மிஷன் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா இப்போ அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு. அரைஸ் அண்ட் சைன் காம்ப்ளெக்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ அட்மிஷன் போயிட்டு இருக்கு. நீங்க எந்த கிளாரிஃபிகேஷன் வேணும்னாலும் அங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்க முடியும். இப்போ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்பர் போயிட்டு இருக்கு, அந்த நம்பருக்கு கால் பண்ணி டவுட்ஸ் கேளுங்க. எப்போ வேணும்னாலும் நீங்க கால் பண்ணலாம், டவுட்ஸ் கேட்டுக்கலாம். அட்மிஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்கணும், டவுட்ஸ் கிளியர் பண்ணணும், ஸ்ட்ரெயிட்டா வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. அட்மிஷனுக்குன்னா உங்களோட 10th மார்க் ஷீட் ஜெராக்ஸ் அண்ட் டிசி ஜெராக்ஸ் ஒரு 5 போட்டோஸ் மட்டும் எடுத்துட்டு வந்து அப்பயே ஸ்பாட் அட்மிஷன் போட்டுக்கலாம். ஸ்பாட் அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு. இப்போ அட்மிஷனுக்கு வரப்போ ஏதாவது ஃபீஸ் அவங்க ஏதாவது எடுத்துட்டு வரணுங்களா? அப்படின்றது கட்டாயம் கிடையாது சார். அவங்க வந்துட்டு அட்மிஷன் போட்டுட்டு ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். கட்டாயமா இவ்வளவு அமௌண்ட் எடுத்துட்டு வந்து எங்க கையில கொடுத்துட்டு நீங்க அட்மிஷன் போடணும் அந்த மாதிரி கட்டாயம் கிடையாது. அவங்க அட்மிஷன் போட்டுட்டு அவங்க ஃபர்தரா மூவ் பண்ணிக்கலாம் சார். இப்போ ஹாஸ்டல் அட்மிஷன், ஸ்கூல், காலேஜ் ஃபீஸ் இதெல்லாம் ரொம்ப ஹையா இருக்குங்களா? அப்படின்றது கிடையாது, எல்லாமே மீடியம். நீங்க எங்க ஃபீஸ் வந்துட்டு கேட்டிங்க அப்படின்னா மற்ற கம்பேரிசன் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா எங்க எப்படி சொல்றது, ஃபீஸ் வந்து அவங்க நேரடியா வந்தாதான் எங்களால என்ன கோர்சஸ் அவங்க எடுக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபீஸ் இருக்கும். ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதனால ப்ராப்ளம் கிடையாது. இந்த ஃபீஸை கட்டியே ஆகணும், இந்த டைம்குள்ள கட்டி ஆகணும் அந்த மாதிரி எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது. அவங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அதை அவங்களால கண்டிப்பா பண்ணி தர முடியும். அது கோர்ஸ் ஓரியன்டா இருந்தாலும் சரி, ஃபீஸ் ஓரியன்டா இருந்தாலும், ஸ்டேயிங்ல இருந்து ஃபுட்ல இருந்து அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை எங்களால பண்ணி தர முடியும். அவங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் நேரில் வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இந்த ஹெல்ப் அப்படின்னு சொல்றப்ப எந்த மாதிரி ஹெல்ப் அவங்களுக்கு கிடைக்கும்? ஹெல்ப்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி ஹெல்ப்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு தான் சார் இருக்கும். இப்போ அவங்க லோன் அப்ளை பண்ணி படிக்கிறாங்க, படிக்கலாம், அந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. அதுக்கான இது இருக்கு. அவங்களோட செகண்ட் இயர் ஸ்டைஃபண்ட்ல இருந்து ஃபீஸ் கட்டிக்கலாம், அந்த மாதிரியும் கொடுத்துட்டு தான் இருக்கும். அதனால ப்ராப்ளம் இல்லை. ஒரு ஸ்டூடெண்ட்டை நல்லா மோல்ட் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு. இப்போ உங்க கல்லூரியில படிக்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு ஒரு மோல்ட், ஏற்கனவே கேட்ட ஒரு விஷயம் தான், எந்த அளவுக்கு அவங்க அந்த கம்ப்ளீட் கான்ஃபிடென்ட்டோட மோல்ட் பண்ணி நீங்க கொண்டு வரீங்க? எங்களோட ட்ரைனிங்ஸ் தான் சார். ட்ரைனிங்ஸ், அதுக்கப்புறம் ஈவினிங் கொடுக்குற அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ், இது ரெண்டுமே ஒரு கான்ஃபிடென்ட் வர வைக்கும். நாமளே படிச்சுட்டு போறவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்காது. ட்ரைனிங் கொடுத்து ட்ரைனிங் படிச்சுட்டு போறவங்களுக்கு உள்ள டிஃபரன்ஸும் படிக்கும் போதே அந்த இங்கிலீஷை வந்து கத்துட்டு இருக்க எல்லா காலேஜஸ்லயும் பாத்தீங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ்னு ஒரு கிளாஸ் வச்சிருப்பாங்க. அது அந்த அளவுக்கு இருக்காது, கிராமர் நடத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் நம்ம பேசுறதுக்கு சொல்லி கொடுக்கும் போது அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரும். நம்ம இங்கிலீஷ் நம்ம ஒரு லாங்குவேஜ், நம்மளோட லாங்குவேஜை விட்டு இன்னொரு லாங்குவேஜ் நம்ம பேசுறோம்ன்றாலே அந்த கான்ஃபிடென்ட் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்துடும். அதனால அவங்களுக்கு கண்டிப்பா கான்ஃபிடென்ட் வந்துடும். அவங்களுக்கான என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ்ல இருந்து எல்லாமே இருக்கும். காலேஜ்ல இருந்து அவங்களுக்கு அந்த போரிங்கான ஒரு சப்ஜெக்ட் மட்டுமே இருக்கிற மாதிரியோ அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. அவங்க சப்ஜெக்டும் படிக்கிறாங்கன்னா அதுக்கான தேரி அந்த டைம் நடந்துட்டே இருக்கும். ஸோ தேரி அவங்க கண்டிப்பா தேரி டு பிராக்டிகல் ரெண்டுமே போயிட்டு இருக்கும். அதனால ப்ராப்ளம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல சொன்னீங்க, ஆஃப்டர் கிளாஸ் ஹவர்ஸ் அது எவ்வளவு நேரம் போயிட்டு இருக்கும்? 1 hour போகும் சார். 1 hour. ஓகே. ஒன்லி அது ஸ்போக்கன் மாதிரி தான் அப்படி போகும். எடுத்தோன்னே ஸ்போக்கன் வராது. ஏன் அப்படின்னா எடுத்தோன்னே ஒரு பையனையும் பொண்ணையும் வந்துச்சு பேச சொன்னா கண்டிப்பா என்னவே பேச சொன்னாலும் நான் வந்து ஃபேர் ஆவேன். பட் அந்த அளவுக்கு இருக்காது. எடுத்தோன்னே கொஞ்சம் கிராமர் வைஸா லைட்டா கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஸ்டூடெண்ட் ஸ்பீக் தான் இருக்கும். ஏன்னா பேசினா மட்டும்தான் அவங்களால ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து கத்துக்க முடியும். எழுதுனாலேயோ படிக்கிறனாலேயோ கண்டிப்பா கத்துக்கவே முடியாது. ஒருத்தவங்க கூட ஹை கான்டாக்ட் வச்சு அவங்க பேச ஆரம்பிச்சாதான் நாளைக்கு பேஷண்ட் கிட்ட பேச இருந்தாலும், ஒரு டாக்டர் கிட்ட பேச இருந்தாலும், இல்ல அப்ராடே போறாங்க யாரையாவது கன்வே பண்ணணும், கம்யூனிகேஷன் இருந்தா மட்டும் தான் அவங்களால முடியும். சோ அதுக்காக அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். கல்லூரி பத்தி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தீங்க. நேரடியா வந்த ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் நிறைய விளக்கங்களை கொடுத்திருப்பீங்க மேடம். இந்த நிகழ்ச்சியோட கலந்து ரொம்ப நன்றி மேடம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேடம். நேரில் கைரளி பேராமெடிக்கல் இன்ஸ்டியூட்ல இருந்து ஜெயலட்சுமி மேடம் வந்துட்டு நிறைய விளக்கங்கள் கொடுத்தாங்க. கல்லூரியை பத்தி ஒரு தெளிவான விளக்கம் கிடைச்சிருக்கோம். ஒருவேளை நான் ஏதோ ஒரு கேள்வி விட்டுருந்தாலும் நேரடியாக போயிட்டு அவங்க கிட்ட கேட்கிறப்போ ஒரு தெளிவான விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும். கல்லூரியில சேர்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, இல்ல எந்த அப்ராட் கண்ட்ரின்னு சொன்னீங்க, எந்தெந்த கண்ட்ரிக்கெல்லாம் நம்ம போகலாம், எந்தெந்த கண்ட்ரியில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமா இருக்குது, இது போன்ற கேள்விகள்லாம் கேட்டீங்கன்னா அவங்களுக்கு தெளிவான விளக்கம் நிறைய கிடைக்கும். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ், அதாவது டிப்ளமோ இன் ஹாஸ்பிட்டல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி, அது மாதிரி டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி, டிப்ளமோ இன் மெடிக்கல் ரேடியோகிராஃபி டெக்னாலஜி, டிப்ளமோ இன் ஹாஸ்பிட்டல் இன் ஜெனரல் டியூட்டி அசிஸ்டன்ட் போன்ற கோர்சஸ்லாம் இருக்கு. இதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள் 2 years டியூரேஷன் இருக்கும். குவாலிஃபிகேஷன் என்ன அவங்க வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10th பாஸ் ஆர் +2 பாஸ் ஆர் ஃபெயிலுங்கிற அந்த கிரைட்டீரியா வச்சிருக்காங்க. இதுல பெண்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு அப்படின்னு அவங்களோட நோட்டீஸ்லயே கொடுத்திருக்காங்க. இருக்கிறதே வந்துட்டு ரொம்ப பெஸ்டான ஒரு விஷயம். நேரடியாக போயிட்டு இப்ப இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல